வணக்கம் ஐயா, வணக்கம். இந்த கடுமையான வேலைகளா? ஆமாங்க ஐயா, தனியா இந்த பிரைவேட்டா ஹோம் விசிட் போவேனா, ஆ, பிரைவேட்டா சம்டைம்ஸ் போய் பார்ப்பேன், ரெக்வஸ்ட் வரும். அது முடிச்சிட்டு சரி. காலையில தான் வந்தேன். இந்த நைட்டு தெய்வ போனேன். ராஜாங்க என்னன்னாரு, அவர் பணம் கட்டிட்டு வராம இருக்காரு. தெய்வ ராஜா. அப்படியா? நான் வேணா கால் பண்ணி பார்க்கவா? அப்புறம் ஆ, கால் பண்றேன். ஒர்க் ஆ, முடிச்சிட்டு. கூப்பிட்டு என்ன ஆச்சு? ஏன்னா 3 நாளுக்கான பணம் கட்டிட்டு வராம இருக்காங்க. நாள் குறையுது இல்ல, ஒரு நாள் போனால் வீணா போச்சு. ம். வீட்டுக்கு போயிருப்பாரா என்னன்னு தெரியல. காட்டுல தனியா இருக்கும்போது, தோட்டத்துல இருக்கும்போது கால் பண்ணுவாரு. வீட்டுக்கு ரைட்டு, போயிருப்பாருன்னு. மாணவரா சேர்ந்துட்டார்ல, ஒவ்வொரு நாள் குறையுது இல்ல. அப்புறம் ஆமாங்க. அப்புறம் 30 நாள் குறைஞ்சிட்டு அப்புறம் அடுத்த 20,000 கட்டி தான் உள்ள வரணும். ம். இப்ப புரியுதுங்களா? ஒழுங்கா நடந்தா ஃபீஸ் போட்டே இருக்கணும். ஒழுங்கா நடந்தா ஃபீஸை குறைக்கலாம். ஒழுங்கா நடந்தா சீக்கிரம் பாடி செட் ஆயிருங்கய்யா. இந்த ஆமாங்கய்யா. சூட்சமத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் 10 மாசம்னு சொல்றேன் இல்லையா? 10 மாசம் 20,000னா 2,00,000 ஆச்சு. நீ ஒழுங்கா நடந்துட்டு 6 மாசத்துல முடிச்சுக்கலாமே. ம். மிச்சம் 4 மாசம் இல்ல, ஒரு வச்சுக்கல. ஒரு ஒரு வாட்டி எனக்கு எனக்கு புரிஞ்சது நான் சொல்றேன். இப்போ ஒரு வாட்டி நம்ம கம்ப்ளீட்டா நீர் ஆகாரத்துல வந்து நின்னு ஒரு 25 நாள், ஒரு 30 நாள் அதுல பிராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ம், மறுபடியும் நம்ம அத புடிச்சுக்கிட்டு நம்மள டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது ம், வரைக்கும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போணும். உடலுக்கு ம். சொல்றேன். ஆமாமா. ஒரு முறையாவது 30 நாள் நீரில் இருக்க வேண்டும். இவரு பண்ணாரு. யாரு பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, திருமாறன் ஐயா பண்ணாரு. ஓகே. பச்சைபாந்தி. நேத்து ஒண்ணும் இல்ல. நேத்து காலையில நான் வந்து கொஞ்சம் இந்த முட்டை முட்டை இது கேக் இருக்கு இல்லையா? சாதாரண பேக்கரி கேக்கு. ஒரு 2 ம். பீஸ் இவ்வளவுதான் சாப்பிட்டேன். ஒரு 10, 15 கிராம் இருக்கும். சாப்பிட்டு நான் விட்டுட்டேன் நானு. சாப்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு குழந்தைகளோட விளையாண்டுட்டு இருந்தேன், பேரனோட. கரெக்ட் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுக்க, அப்படியே வாந்தி வருது. வாய்ட்டு அப்படியே சல 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 சலசன்னு வந்துச்சு. அப்படியே ஓயின கட 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 கடன்னு அப்படியே கிட்டத்தட்ட போய் 1/2 லிட்டர் தண்ணி வெளிய வந்துருச்சு. 1/2 லிட்டர் தண்ணியோட வெளிய வருதுங்க. அப்படியே பேசாம உட்காந்துட்டேன். மறுபடியும் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு எலுமிச்சை புழிஞ்சு போட்டேன், அவ்வளவுதான். அந்த 1/2 லிட்டர் தண்ணி வந்தோடனே வாயில் அப்படியே வர எனக்கு தெரியும் வாந்தி வருதுன்னு அடுத்த வினாடி தெரிஞ்சுது. அப்படியே பயங்கர தண்ணி சுரக்கும். ஏதாவது புளிப்பு கசப்பு இல்லாம சும்மா சாதாரண மழை நீர் வர்ற மாதிரி வரும். எந்த சுவையும் அப்ப மழை நீர் வர அப்ப இது சுத்தமா இருக்கிறதுனால தான் அந்த அந்த கசப்பு கோலை நாத்தம் எதுவும் இல்லாம இருக்கும். ஆ. இப்போ மத்த எனக்கும் நீங்க சொன்ன பேர் தான் எனக்கும் புரியுது. முந்தா நேத்து வந்து ஆபீஸ்ல வந்து எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. ம் ம் சரி, ம் ம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு 6 மாசம் ஆச்சு நானு. 6 ம் மாசம் கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. எப்ப நான் சேர்ந்தனோ, லாஸ்ட் இயர் ஏப்ரல்ல உங்கள மீட் ம் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் நான் சாப்பிடுறதே விட்டுட்டேன் நானு. ஐஸ்கிரீம் ம் எஸ்பெஷலி ம் ஐஸ்கிரீம் ஏன்னா இங்க இருக்கும்போது இங்க ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், ம் ஜூஸஸ் எல்லாமே சூப்பரா கிடைக்கும். நான் ம் அதுல தான் இருந்தேனே. அதுல தான் இருந்தேன்னா, அதுதான் என்னோட மெஜாரிட்டி ஃபுட்டாவே இருக்கும். சரி, ம் 10 மாசம் ஆயிடுச்சு சாப்பிடல பார்க்கலாம்னு சாப்பிட்டேன். சாப்பிட்டா வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்னீசிங் தும்பல் வந்துகிட்டே இருந்தது. அது ம் பாடி வேணாம்னு சொல்லுது. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா? அப்பதான் எனக்கு புரியுது. பாடி நமக்கு வந்து அது வேண்டான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னாச்சு, தொண்டை கட்ட ஆரம்பிச்சது. தொண்டை கட்டுது எனக்கு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, ஓஹோ! இது நமக்கு பாடி வேண்டான்னு சொல்லுது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. பட் ஆனா என்ன, உடம்பு நமக்கு ஏதோ ஒண்ணு வேண்டான்னு நமக்கு சொல்லுது ம். அதான் அதான் அப்படின்னு அதான். தெரிஞ்சு. அந்த வலிந்து ஆ உங்களுக்கு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுங்களா? லைக் அந்த தண்ணி வந்து அப்ப புளித்த ஏப்பம் வரல. சொல்ல 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 வந்துச்சு. உள்ள இருக்கிற புளி லேசான புளிப்போட வெளியிட இருந்துச்சு. ஏன்னா அந்த அசிடிட்டி வரும் இல்லையா? இந்த லேசான ம். புளிப்போட கடுமையான வாடையில இது இருக்காது. அப்புறம் அதுக்கு அவ்வளோதான். சரி எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு என்ன பண்ணோன்னா, எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு ஒரு டம்ளர் சாப்பிட்டா அவ்வளோ நின்று 2 மணி நேரம் தண்ணி குடிச்சேன். அப்போ அப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா, தண்ணி நிறைய குடிச்சு குடிச்சு வாந்தி எடுப்பேன். ம். அப்போ அது வந்த உடனே என்ன பண்ணுவேன், தண்ணி தண்ணி உதவி செய்வேன். தண்ணி குடிச்சு வெளிய எடுப்பேன். தண்ணி குடிச்சு வெளிய எடுப்பேன். தண்ணி குடிச்சு வெளிய எடுப்பேன். தண்ணி குடிச்சு அது வருது தெரிஞ்சுட்டா அது வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் 1/2 லிட்டர் தண்ணி குடிப்பேன். மறுபடியும் வெளிய வரும். மறுபடியும் அந்த கடைசி துடுக்கு வர்ற வரைக்கும் நான் வெளிய எடுத்துருவேன். அப்ப 2 என்ன பண்ணேன், 2 திராட்சை இருக்கு இல்லையா? திராட்சைய மென்னு சாப்பிட்டேன். அது உள்ள போச்சு. அது வெளிய வந்துச்சு. மறுபடியும் தண்ணி குடிச்சேன். 2 திராட்சை உள்ள போட்டேன். மறுபடியும் அடுத்து 2, 3 திராட்சை உள்ள போட்டு வாந்தி எடுத்தேன். திராட்சை, பச்சை திராட்சை. ம். திராட்சை நம்ம என்ன பழம். புரிஞ்சுக்கணும் இப்போ? நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? நம்மளோட புரிதல். பாடி வேணான்னு சொல்லுதா? இல்லாட்டி வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறதுனால மறுபடியும் பாடி ஏத்துக்கலன்னு சொல்லுதா? என்ன புரிஞ்சுக்கணும்? அது தேவையற்ற பொருளை அது வெளியேற்றுது. உடனடியாக வெளியேற்றுது. ஏற்ற மரணத்துல கொண்டு விட்டுரும். உடனடியாக வெளியேற்றுகிறது. பாரு அதைத்தான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. உடனடியா அதாவது அதுதான் எடுத்து வச்சிருக்கிறேன். Life is essentially a force, and when the body is no more able to sustain this force,
death occurs. The quality of life depends on the condition of the body. Page number 142, 142. The body has to kept in a condition so that is capable of sustaining that life, avoiding tampering with a self-healing nature of the body. அது தனக்கு தானே வைத்தியம் பண்ணிக்கிட்டு பாருங்க. ம். இந்த வாந்தி என்பது தனக்கு தானே வைத்தியம் பண்ணுன்னு அர்த்தம். வாந்தி என்பது தனக்கு தானே வைத்தியம் பண்ணுது. வேதி என்பது தனக்கு தானே வைத்தியம் பண்றது. The body is the own doctor. The body is coordinated system of series of parallel also machines. The source of energy for running this machine is supplied through food. இதுல உணவுல இருந்து சத்து வருதுன்னு சொல்றான். அது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு கட்டுரை. இது வந்து வேறொரு நூலிலிருந்து எழுதப்பட்ட கட்டுரை. சரி, அப்ப என்ன சொல்றாங்க தான் முக்கியம். The source of energy for running this machine is supplied through food. Although along with the food a lot of unnecessary. இதுல என்ன, அதாவது உணவுல இருந்து சக்தி கிடைக்குதுங்கிறான். அடுத்த வரையில என்ன போட்டிருக்கிறான், along with the food a lot of unnecessary things are also injected. இப்ப பாருங்க, இப்ப உணவுல இருந்து சக்தி கிடைக்குது, ஆனால் அதனோடு சேர்ந்து அன்னெசரி விஷயங்களை உள்ளே சாப்பிடுகிறோம். இதுல வந்து உணவுங்கன்னு சொல்றதுக்கு அப்புறம் அன்னெசரி உண்ணு எங்க வந்துச்சு அந்த இடத்துல? இன்னொரு பொருளை நம்ம சாப்பிடவே இல்லை. உணவுன்னு ஒரு பொருளை தான் சாப்பிட்டுருக்கோம். உணவுல இருந்து சக்தி வருதுன்னு சொல்றீங்க. அன்னெசரியாக நம்ம விஷத்தை உள்ளே விழுங்குகிறோம். தனியே விஷயம் ஒண்ணு சாப்பிடவே இல்லையே. உணவுல இருந்து சக்தி வருகிறது, ரைட்டு. உணவோடு சேர்ந்து தேவையற்ற விஷயங்களை சாப்பிடுகிறோம். அது என்ன தேவையற்ற விஷயங்கள்? சாப்பிட்டது உணவு. இன்னொரு சப்ளிமெண்டரி அன்னெசரி விஷயத்தை நம்ம சாப்பிடவே இல்லையே. என்ன புரிஞ்சுக்கிறது? உணவிலிருந்து சக்தி வருது, உணவோடு சேர்ந்து தேவையற்ற விஷயங்களை உள்ளே திணிக்கிறோம்னா எதை சொல்லி சுத்தம் செய்யற உணவா அப்படின்றது, சுத்தம் செய்யற உணவு மட்டும்தான், அந்த அன்னப்பாதையை மட்டும்தான் சுத்தம் பண்றது மட்டும்தான் குற்றம் இல்லாம இருக்கு. மிச்சம் எல்லாமே அது குற்றமுடையதான் மாறிடுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாங்க. அப்படின்னா உணவுல இருந்து சக்தி வருதுன்னு சொல்லாம உணவுல இருந்து உணவு தான் விஷமாக உள்ள போகுதுன்னு சொல்லணும். அந்த கட்டுரையாளருக்கு இது தெரியல. ஆனா கட்டுரையாளர் சொல்ல மிகப்பெரிய சயின்ஸ் அவர் சொல்லிட்டாரு. அந்த ஒரு தவறை விட்டு போட்டு மற்றதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதுதான். அதுதான் வெங்கடேசனுடைய மிகப்பெரிய மெச்சூரிட்டி. வெங்கடேசர் யார் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே போட்டுட்டு சொந்த ஆராய்ச்சி பண்ணி எழுதுவார். அதுதான் ஒரு விஞ்ஞானியோட. அதனால இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு படைக்கத்தான் போகுது. எத்தனை ஆண்டுகள் இருந்துச்சுன்னு தெரியாது. வெங்கடேசன் இந்த புத்தகம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு ஆக்ஸ்போர்டில் கொடுக்கணும். ஆங்கிலத்தில் ஆக்ஸ்போர்டு யாராவது இருந்தால் உங்களுக்கு கொடுங்க. உங்களுக்கு யாராவது ஆக்ஸ்போர்டில் தெரிஞ்சாவோ அப்போ ரிசர்ச் சென்டரில் கொடுக்க சொன்னே இல்லையா, லிங்க் பண்ணி கொடுங்க. அதாவது யாராவது ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்டுக்கு எவனாச்சும் தமிழ் பேசுகிற ஐஐ ஸ்டூடெண்ட் எவனாச்சும் சிங்கப்பூர் இன்ஜினியரிங் காலேஜில் எவனா சேர்ந்தானே, சிங்கப்பூர் இண்டஸ்ட்ரியல், அதாவது என்ன காலேஜ், சிங்கப்பூர் ஐஐடியில் எவனாச்சும் தெரிஞ்சு வந்து அவன்கிட்ட போய் எப்படியாவது முயற்சி பண்ணி அந்த தமிழ் துறையோ ஏதோ ஒரு புத்தகத்தை கொடுங்க. அந்த ஆராய்ச்சி பண்ற மாணவன்கிட்ட கொடுங்க, அவன் தான் செய்வான். அல்லது இதை ஆராய்ச்சி பண்றவங்க யாருன்னு கண்டுபிடிங்க. அந்த சிங்கப்பூர் ஐஐடியில அப்ப எவனு கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கொடுத்து இதை நீ ஆராய்ச்சி பண்ணடா, இதுக்கான ஆளை உனக்கு நான் தரேன்னு சொல்லுங்க, விடாதீங்க. ஏன்னா இப்ப நீங்க தமிழ் துறை கொடுத்துட்டு யாரோ தமிழ் அமைப்பு கொடுத்து போட்டு வந்தீங்க, எவனும் கூப்பிட்டு மாட்டானே. இந்த வாரம் தாங்க மீட்டிங் இருக்கு, இந்த வாரம் தான் போட்டிருக்காங்க, போய் பார்க்கணும். அப்படி போனீங்கன்னா தகவல் கேளுங்க. இந்த மாதிரி நான் ஐஐடியில கொடுக்கலான்னு இருக்கேன், சென்னை இந்த சிங்கப்பூர் ஐஐடியில் கொடுக்குறேன், இதை வந்து ரிசர்ச் பண்ணணும், இது உலகம் புறம் போயிட்டு இருக்கு. டார்வின் அது சார்லஸ் டார்வின் கோட்பாட்டுக்கு அது திஸ் இஸ் செகண்ட் சார்லஸ் தியரி சொல்லுங்க. திஸ் இஸ் செகண்ட் சார்லஸ் டார்வின் தியரி ஃப்ரம் யோகா மெத்தடாலஜின்னு சொல்லுங்க, எவல்யூஷன் மெத்தடாலஜின்னு சொல்லுங்க. அது வந்து சார்லஸ் டார்வின் தியரி பேஸ்ட் ஆன் த எவல்யூஷன் மெத்தடாலஜி. திஸ் philosophy is developed with Charles Darwin and
சார்லஸ் டார்வின் அண்டு யோகா மெத்தடாலஜின்னு சொல்லுங்க. டார்வின் கொள்கை வந்து பரிணாம வளர்ச்சி அடிப்படையாக கொண்டது. இது வந்து ஆம், யோகத்தையும் பரிணாமத்தையும் சேர்ந்து பண்ணக்கூடியதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரியும். சரியா? முயற்சி பண்ணி பாருங்க. வணக்கம், நீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா. கண்ணாடி போட்டிருக்கிறீங்களா? உங்க பேர் என்ன? மாலதிங்கய்யா. எங்கிருந்து பேசுறீங்கம்மா? நான் பரமத்தி வேலூர்ல இருந்து பேசுறேன். பரமத்தி வேலூர். இங்க திருச்செங்கோடு பரமத்தி வேலூரா? ஆமாங்கய்யா. வெரி குட் வெரி குட். மாலதி. மகேஸ்வரி, உங்களுக்கு 20 புத்தகம் அனுப்புறதுக்கான ஏற்பாடு சொல்லிட்டேங்க. அவங்களுக்கு தொலைபேசி பண்ணி பேசுங்க. சரிங்க ஐயா. பாலாஜி பேசுங்கம்மா. மாலதியம்மா என்ன பேசுறது, எனக்கு இப்ப கொஞ்சம் வாய் புண்ணாயிருச்சுங்கய்யா ரொம்ப. ஹலோ ஐயா. வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஜீரண கோளாறு இருக்குதுங்கய்யா. சரி. எனக்கு அடிக்கடி சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. திடீர்னு ஏன் தும்மா வருதுன்னு தெரியாது. சரி. மகேஸ்வரி நிறைய அட்வைஸ் பண்ணிருக்காங்க, பல உணவு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, உணவை தவிர்த்துருங்கன்னு. நானும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன், முடியல. நீங்க எனக்கு ஏதாவது சரியாக அப்படி சரியாகாது. இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு எப்படி தாவரம் எப்படி தனக்கு தேவையான சக்தியை காட்டுல இருந்து எடுத்துக்கிற மாதிரி நாமளும் தாவரமா மாறி ஆகணும். அப்பதான் இது வேலை செய்யும். அதாவது பரிணாம அறிவியல் அடிப்படையில் மனிதன் பல கோடி ஆண்டுகளாக வளர்ந்துட்டு வர்றான். அவன் என்னவா மாறிட்டான்னு கேட்டது தாவரமா மாறிட்டான். நம்ம உணவு நிறுத்தும் போல எனக்கு எனர்ஜி வரணும். உணவு பழக்கத்தை தான் விட, உணவு என்பது வேறு, உணவு உடம்புக்கு தேவையற்றது. உணவு பழக்கம் தான். நம்ம தவறான உணவு பழக்கம் வந்து நம்ம மாட்டிக்கிட்டு 4000 ஆண்டு 5000 ஆண்டு 3000 2000 100 ஆண்டு அதாவது உணவு நம்மளை காப்பாத்துன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா கணக்கு போட்டுட்டோம். அது குழந்தைகளுக்கு மட்டும்தான் ராஜ உணவு. தாய்ப்பால் வந்து இயற்கையாக குழந்தைகளுக்கு தாய்ப்பால் உணவு, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் உணவு, அதுக்கப்புறம் 15 வருஷம் வரைக்கும் குழந்தைகளுக்கு பல உணவு தான் கொடுக்கணும். 15 வயசுக்கு மேல ஆண் பெண்ணை யாரும் உணவை திங்க கூடாது. இதுதான் ஃபைனல். இதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. அதாவது 15 வயசுக்கு மேல ஆணும் பெண்ணும் உணவே திங்க கூடாது. அப்புறம் என்ன பழங்களா? பழங்களும் கிடையாது, எதுவும் கிடையாது. சுவாசம் பண்ணிட்டு கம்முன்னு இருக்கணும். சுவாசம் பண்ணிட்டு கண்டுபிடிச்சாச்சு, விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாச்சு. யாரு வயது விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாச்சு. எனர்ஜி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். எனர்ஜி நிறைய பேர் வாழ்றாங்க, அப்படி கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து அறிவியலை பேச தெரியாது. இது அறிவியலை நம்ம உடம்பு இயற்கையில இயங்கிட்டு இருக்கிறது புரிய வைக்கிறேன். தேவையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மரணம் வரும். தேவையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா மரணம் வரும். மரணம் வேணுமா வாழ்வு வேணுமா? அப்ப நம்ம சாப்பிடறத விட்டுட்டு நம்ம எப்படி காற்றுல இருந்து அந்த சத்தெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு சொல்லி கொடுங்க. அதுதான் சொல்லி கொடுத்தாச்சு. அதுக்குதான் என்ன 1 மாசம் நீங்க இந்த வகுப்புல சேர்ந்துருங்க. அந்த படிப்படியா புரிஞ்சுக்கு. இப்ப மகேஸ்வரி எப்படி உள்ள சேர்ந்திருக்காங்களோ வந்தாச்சு, புத்தகம் உங்களுக்கு அனுப்பப்படும். நீங்க என்ன இதுல சேர்ந்துட்டு உங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அல்ல டெலகிராம்ல வந்துருங்க. டெலகிராம்ல எல்லாம் நடத்துவேன். நீங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல முதல்ல வாங்க, அப்புறம் டெலகிராம் சேர்த்து விடுறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு கவனிங்க, புரியுதா? அதுக்கப்புறம் இயற்கை. நீங்க வந்து உணவு தேவை. உணவு சாப்பிட்டா மரணம் வரும். உணவு சாப்பிட்டா மரணம். அதுக்கான வேலை உங்களுக்கு தொடங்கியாச்சு. உங்களை வந்து மரணத்திற்கு நீங்க போயிட்டு இருக்கிறீங்க. அது தெரியுது நல்லாவே. அது வந்து திருப்பதிக்கு ஒரே வழி, உணவு பழக்கத்தை விடணும். உணவு பழக்கத்தை விடுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சாப்பிட்டதால வெளியே எடுக்கணும். அந்த சாப்பிடுவதற்கு வெளியெடுப்பதற்கான உணவு இருக்குது. அதாவது இப்ப இன்னைக்கு சாப்பிட்டாச்சு, நீங்க என்ன எல்லாமே சாப்பிட்டு இயற்கை உணவு சாப்பிட்டுருப்பீங்க, செயற்கை உணவு சாப்பிட்டுருக்கீங்க, மருந்து மாத்திரை லொட்டு லொசுக்கு லேக்கி சூரனுக்கு எல்லாம் தின்றுப்பீங்க. இதை எடுக்கிறதுக்கான உணவு இருக்குது. இதை எடுப்பதற்கான ஒரு வகையான உணவு பழக்கம் இருக்குது. என்னது? திருப்பி சொல்லுங்க. இதை எடுப்பதற்கான உணவு பழக்கம் இருக்கு. அந்த உணவு பழக்கத்தை பயன்படுத்தி தான் ஏற்கனவே சாப்பிட்டதை வெளியே எடுக்கணும். புரியுதா? கழிவுகளை வெளியேற்றணும். அப்ப 2 உணவு பழக்கம் இருக்கு. நீங்க சாப்பிட்டது சாவறதுக்கான உணவு பழக்கம். இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டது போற சாவறதுக்கான உணவு பழக்கம். சரியா? இதெல்லாம் மரணடி தான். ஏன்னா இது கடைசி வாய்ப்பு. இதுக்கு மேல யாரும் சொல்லித்தர முடியாது. நான் 25 வருஷம் சொல்லி தெரிஞ்சாச்சு, நேரடி சொல்லியாச்சு. நான் உணவு பழக்கத்தை விட்டு 25 வருஷம் ஆச்சு. உணவு பழக்கத்தை விட்டு 25 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கங்க. ரைட், பரவாயில்ல. இதனால நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல வாங்க. மகேஷ், இதுல வந்து கட்டணம் கேட்டு எல்லாமே கட்டணம் தான். எதுவும் ஃபீஸ் எதுவும் இலவசம் கிடையாது. எல்லாம் கட்டணம் தான். சரியா? அது மட்டும் இல்ல. நீங்க அதுக்கப்புறம் நீ முதல்ல 1 மாசம் கலந்துக்கணும். அதற்கப்புறம் செய்முறை, அதுக்கப்புறம் இந்த மருத்துவம். 3 முறை இருக்கு. நீங்க மருத்துவராக மாறியாக வேண்டும். நீங்க 100 ஆண்டு வாழணுங்கிறதுக்கான கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் பிறகு நீங்க சொல்லி தரலாம். சரியா? அப்ப படிப்படி 3 கட்டம் இருக்குது. முதல்ல சேரணும். அப்புறம் வந்து 1 மாசம் வந்து முதல் புத்தகம் வாங்கி படிக்கணும். 1 மாசம் வந்து எப்படி பயிற்சி செய்ய போற தத்துவத்தை விளக்குவோம். தத்துவம் செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து மருத்துவரா மாறணும். நீங்க கல்லூரியில சேர்ற மாதிரி சேர்ந்துதான் படிக்கணும். சரிங்க ஐயா.
எந்த ஊருங்க ஒன்றும் ஐயா? பயப்பட தேவையில்லை. 6 மாசத்துல எல்லாம் சரி பண்ணிடலாம். அந்த 6 ம், மாசத்துல உள்ள இருக்கிற கழிவு பூரா வெளியே எடுக்கிறப்ப உடல் வந்து கரைஞ்சி வெளியே வந்துடும். கண்ணாடிக்கு எல்லாம் கட்டி வீசிடலாம். புரியுதா? ம், ம், எல்லாம் கட்டிடலாம். உடம்பு இழைச்சி அப்படி ம். உடம்பு இழைச்சி சிக்குன்னு வரணும். கொல கொலன்னு இருக்கணும். நேரடி வச்சிர வகுப்பா மாதிரி இருக்கும். நேரடி வகுப்பா வரணும். ஆமா, நேரடி வகுப்பு தினம் வகுப்பு, தினம் 7 வகுப்பு நடக்கும். அந்த 7 வகுப்புலையும் கலந்துக்கணும். தினம் காலையிலிருந்து சாயங்காலம் 7 வகுப்பு நடக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ம், வகுப்பு நடந்துட்டே இருக்கும். மாசத்துக்கு 200 ம், வகுப்பு நடக்கும். அப்படின்னா 10 ஒரு ம், நாளைக்கு 7 வகுப்புனா மாசத்துக்கு 200 வகுப்பு. 10 மாசத்துக்கு ம், 2000 வகுப்பு நடக்கும். ம். 2000 வகுப்புல குறைஞ்ச வச்சு 1000 வகுப்பு கலந்துக்கணும். 2000 வகுப்புல குறைஞ்ச வச்சு 1000 வகுப்பாவது கலந்துக்க வேணும். ரொம்ப நன்றிப்பா. அப்பதான் சரிங்க ஐயா. மரண அடி கொடுக்கலாம். மரணத்துக்கு அடி கொடுக்கறது தான். அதனால வந்து இதை தனிப்பட்ட முறையில் செய்யணும். யாரும் அந்த இது நல்லா முடிச்சதுக்கு அப்புறம் உணவு பழக்கம் தொடர்பு வச்சுகளோட தொடர்பு துண்டிச்சுக்கணும். புரியுதா? சரிங்க ஐயா. அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். உணவு சாப்பிட்றவங்கள கீழ் மக்கள், காற்றி நீரை உணவு சாப்பிட்றவங்க தான் மேல் மக்கள். சாதாரண உணவு சாப்பிட்றவங்க கீழ் மக்கள் தான். அப்படி நானும் கீழ் மக்களா இருந்தாலும் இருந்தவன் தான். நானும் கேவலமாக கீழ் மக்களா இருந்தவன் தான். சரியா? உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கலாம். பெண்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். கற்பப்பை சுத்தமாக, செரிமுட்டை சுத்தம், எல்லாம் சுத்தமாயிரு. எல்லாமே சுத்தம். 12 அமைப்பு. தோல் மண்டலம் சுத்தமாகும். அப்புறம் வந்து சதை மண்டலம் சுத்தமாகும். நரம்பு மண்டலம் சுத்தமாகும். எலும்பு மண்டலம் ம், சுத்தமாகும். அப்புறம் வந்து மூளை, நாளமுள்ள செரிப்பு சுத்தமாகும். மூளையும் தண்டுவிட சுத்தமாகும். உணவு பாதை ஜீரண மண்டலம் சுத்தமாகும். இனப்பெருக்க மண்டலம் ம், சுத்தமாகும். நாளமுள்ள சுரப்பை ம், சுத்தமாகும். அதுபோக நுனிநாக்கில் இருந்து பெருங்குடல் வரைக்கும் அந்த மூலாதாரம் 30 அடி சுத்தமாகும். அப்ப 12 அமைப்பு சுத்தமாக மரணம் என்பது இல்லை. நீங்கள் விரும்பினால் மரணம் அடையலாம். நீங்கள் இப்ப விரும்பினால் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐயா. இப்ப திடீர்னு இப்படி நிறுத்துறப்ப நமக்கு ஒண்ணும் பக்க விளைவுகள் அதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு வராது. சொல்லவே இல்லையே. முதல்ல அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். முதல்ல தியரி, கொள்கையை நீங்க படிக்கணும். ஆ, கொள்கையை படிச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்துக்கூட யாரும் சாப்பிடுது. அதெல்லாம் அந்த பயிற்சி இதுல கிடையாது. சாப்பிடுங்க அதெல்லாம் கிடையாது. முதல்ல கவனிக்கணும். பாடத்தை வாங்கி படிக்கணும். முதல்ல கவனிக்கணும். ம், இந்த புத்தகம் கையில் ம், இருந்துகிட்டே இருக்கணும். இந்த புத்தகத்திலிருந்து நீங்க கேள்வி கேட்கணும். உங்க சொந்த கேள்வியும் கேட்கலாம். புத்தகத்திலிருந்து கேட்க ம், உங்க சொந்த கேள்வி ஒண்ணு வரும். இந்த படிக்க சொந்தமா கேள்வி வரும். இந்த சொந்தமா ம், கேள்வி கேட்கறத நீங்க சொந்தமா கேள்வி கேட்கறது முக்கியம். பாடத்திட்டத்தை ம், படிச்சுட்டு கேள்வி கேட்கணும். சொந்தமான முறையில் கேள்வி கேட்கணும். அப்படி கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 தடவை நீங்க கேள்வி கேட்பீங்க. மாசத்துல ம், 200 வகுப்பு நடக்கும். 200 வகுப்புல அதிகபட்சம் நீங்க ம், புரிஞ்சுக்குவீங்க. அந்த 100 வகுப்புல உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இப்ப அப்புறம் மகேஸ்வரி ம், வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 8 நாளா 9 நாளா 8 நாளா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இப்பதான் கொஞ்சம் ம். கொஞ்சம் புரிஞ்சுக்க அவங்களுக்கு சொந்த மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அவங்களே வந்து உணவு பழக்கத்தை மாத்தி மாத்தி அமைக்கிறது. அவங்களுக்கு தான் சொல்லி தர்றது இல்ல. 1 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கு தனியா ஃபீஸ் இருக்கு. அதை கட்டி வரணும். கட்டி தான் 10 மாசத்துக்கு தொடர்ந்து ஃபீஸ் இருக்கு. ஃபீஸ் எல்லாம் கடுமையா இருக்கும். சாதாரண விஷயம் இல்ல. சரிங்களா? சரி. ம். இப்ப சரிங்க. திருலோகச்சந்தர், வணக்கம். சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. அந்த நான் கொஞ்சம் அந்த படிக்கிறேன். வாந்தி, எனக்கு ஏன் வாந்தி வந்தது? உங்களுக்கு ஏன் இந்த வாந்தி வர்ற மாதிரி வந்துச்சு? நேற்று நான் சாப்பிட்ட அந்த அந்த சாதாரண உணவை, அந்த கேக்கு மாதிரி இருக்கிற இனிப்பு, அது எப்ப செஞ்சதுன்னு தெரியல. கேக் எல்லாம் தயாரிச்சு எந்த கேக்குமே பாத்தீங்கன்னா ஒரு கேக்கு தயாரிச்சுன்னு 1 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க. சரியா? ம். அதுவே விஷமா மாறிடும். அதுவே என்னவா மாறிடும்? விஷமா மாறிடும். எவனாலையும் பாக்டீரியாவை கொல்ல முடியாது. கொல்ல முடியாது. நேத்து கூட அப்ப பாக்டீரியா பத்தி போட்டிருக்கு. பாக்டீரியா எவனாலே அப்ப கொல்ல முடியாது. ம். அப்ப அந்த பேக்கரியில செஞ்சு வைக்கிறது எல்லாமே விஷம் தான். அது ஆ, பேக்கரியில செஞ்சு ஒரு வாரம் அத்தனை 10 விஷம்தான். நாள் அத்தனை விஷம்தான். அந்த பேக்கெட்ல போட்டு அந்த பிராண்டடா போட்டு உள்ள வைக்கிறாங்க பாத்தீங்களா? 1 மாசம் ஆ, ஆனாலும் கெடாது, 2 மாசம் ஆனாலும் கெடாது அப்படின்னு. ஆ, இப்ப ஆமா. நம்ம அதை எடுத்து அட்லீஸ்ட் பழங்கள்னாச்சும் ஏதோ நம்ம சாப்பிடுறோம் தெரியுது. பட் ஆனா அதுல நமக்கு என்ன சொல்றது, அந்த ஃபுட் ப்ராசஸிங் எல்லாம் போட்டுட்டு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக ஒண்ணு வைக்கிறான். அது ஆ, கெட்டு போகாம இருக்கிறதுக்காக. அப்ப அதுவும் 1 மாசம் தான் கொடுக்குறான். அப்ப 1 மாசம் கழிச்சு அது கெட்டு போயிடுது இல்லையா? அப்ப ஆமா. அதை நம்ம சாப்பிடும் பொழுது அப்ப நம்ம வயிற்றுல போய் இமிடியேட்டா அது கெட்டு போயிடுது இல்லையா? அப்ப இந்த ஆ, உடலும் தான் கெட்டு போயிடுது. அது ஆமா ஆமா. எல்லாம் கெட்டு போயிடுறா உடனே. அந்த கெட்டு போறது உடனே காட்டி கொடுத்துரும். கெட்டு போறது உடம்பு காட்டி கொடுத்துரும். உடனே வாந்தி வந்துடும். அப்ப அந்த ஃபுட் ப்ராசஸிங் அதுல ஒண்ணு ஆட் பண்றாங்க. அதுக்கு என்ன தெரியுமா பேரு? அதுக்கு பேரு ப்ரெஷர்வேஷன் சொல்லுவாங்க. ப்ரெஷர்வேஷன் போட்டு பாருங்க. ப்ரெஷர்வேஷன் கெமிக்கல்ஸ். ப்ரிசர்வேஷன். வெரி வெரி டேஞ்சரஸ். அதான் இந்த ப்ரெஷர்வேஷன் கெமிக்கல் போடுவாங்க. ஊறுகாய்க்கு உப்பு போடுற மாதிரி. ஊறுகாய் ருசியாத்தான் இருக்கான். ஆனால் இப்ப ஊறுகாய் நான் திம்பந்தான். ஆனா ஊறுகாய் சாப்பிட்டா எனக்கு அந்த ஊறுகாய் சாப்பிட்றேன்னு கண்ணு எனக்கு மயன்னு இருக்கும். மறுபடியும் 2 நாள் ஊறுகாய் 2 நாள் தொடாம இருந்தா அந்த கண்ணு சரியாயிரும்.
ஏன்னா அதுல இருக்கிற உப்பு இருக்கு, சோடியம் குளோரைடு. அந்த சோடியம் குளோரைடு நேர கண்ணில் இருக்குங்க. இப்ப நான் வந்து இப்ப எனக்கு வயசு 66 ஆச்சு. இன்னும் வந்து சோடா புட்டி மாதிரி போகாம இருக்கிறேன். இப்ப என்னுடைய வயசு 66 வயசு இதுக்கப்புறம் சோடா புட்டி போட்டானுங்க. என்னது இத்தாச்சோறு, கண்ணாடி இத்தாச்சோறு போட்டானுங்க, எல்லாருமே கண்ணாடி இத்தாச்சோறு போட்டானுங்க. இப்ப நான் படிக்கிறேன்னு இருந்தாலும் அந்த உப்பு சாப்பிட்றதுனால அந்த எலுமிச்சம்பழமே வெரி வெரி டேஞ்சரஸ். நன்கு சுத்தமான உடலுக்கு எலுமிச்சம்பழமே விஷமாக மாறும். நன்கு சுத்தமான பிறகு என்னது அப்ப சுத்தமான பிறகு வெறும் தண்ணீர் மட்டும்தான் உடம்பு வந்து அக்செப்ட் பண்ணும். ஆமாம். ஏன்னா விஞ்ஞான ரீதியாக ரொம்ப முக்கியமானது. விஞ்ஞான ரீதி இதை இந்த புத்தகத்தில் எழுதியாச்சு. இந்த புத்தகத்தில் இருக்கு, படிச்சு பாருங்க. நான் சொல்றேன். விஞ்ஞான ரீதியாக இன்ஜெக்ஷன் வந்து விஞ்ஞான ஏதோ ஒரு காரணத்துக்காக இன்ஜெக்ஷன் செலுத்துறாங்க. அது கடுமையான சால்ட்டு தான், கடுமையான சால்ட்டு. புரியுதுங்களா? அந்த சால்ட் என்ன பண்ணும்னா 30 நிமிடத்தில் கண்ணில் போய் ஏறிக்கும். 30 நிமிடத்தில் உடம்பெல்லாம் பரவி கண்ணில் போய் அந்த விஷம் ஏறி நிற்கும். கண்ணில் போய் அந்த சால்ட் அரை மணி நேரத்தில் செலுத்தப்பட்ட அந்த விஷமானது கண்ணில் போய் ஏறி கண்ணு குருடா போயிடும், அல்லது கண்ணு மயமேன்னு இருக்கும். சரி, அந்த கண்ணில் இருக்கிற உப்பை எடுக்கிறதுக்கு 30 நாளைக்கு ஐ டிராப்ஸ் விடுவாங்க. ஒரு தடவை 30 நாள் ஐ டிராப்ஸ் விட்டா தான் 30வது நாள் தான் அந்த உப்பு கீழே இறங்கும். அப்ப நீங்க ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு 30 நிமிஷத்துல ஏறுது. 30 நிமிஷத்துல ஏற்றப்பட்ட அந்த விஷமானது இறக்குவதற்கு 30 நாட்கள் ஆகும். இது விஞ்ஞானத்துல நிரூபிச்சிருக்காங்க. விஞ்ஞானத்துல சரி சரி பாருங்க. The body is coordinated system of series of parallel series of machines. பல்வேறு வகையான ஒருங்கிணைக்கப்பட்ட இயந்திரங்களால் ஆனது. சரியா? தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இங்க கீழே. These unwanted things are termed toxin. If left undisturbed, the body will remove the toxin periodically. If the toxin is of very high intensity, it is immediately removed from the body by vomiting or purging if possible. இந்த பர்ஜிங் நடந்த மாதிரி தான் பேதின்னு அர்த்தம். பர்ஜிங் என்னது? வாமிட்டிங்னா வாந்தி. ஃபர்கோலெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்கோலெக்ஸ், காந்தலெக்ஸ், ஃபர்கோலெக்ஸ், லக்ஸாவிட்டின்னு சொல்லுவாங்க. சில பேர் லக்ஸாவிட்டின்னு போடுவாங்க. லக்ஸாவிட்டி என்னது? லக்ஸாவிட்டி, ஃபர்காவிட்டின்னு போடுவாங்க. ஃபர்கோலெக்ஸ்ன்னு போடுங்க, லக்ஸாவிட்டின்னு போட்டு பாருங்க, வருதான்னு பாருங்க. இதெல்லாம் அந்த அர்த்தம் தான். அதாவது இந்த உடம்பானது நம்மளுடைய இப்போ ஒரு டீ சாப்பிட்றோம், அது ஏதோ நேற்று நான் சாப்பிட்டேன் பார்த்துங்க, சாப்பிட்டு வாந்தி எடுத்தேன் பாருங்க. வெளிக்கு போயிருந்தா வெளிக்கு போகாம வெளிக்கு போறதை விட வாந்தி தான் வேகம். வெளிக்கு போய் 30 அடி தாண்டி போய் வரணும். இது அப்படி இல்லை, ஒரே 2 அடி தானே டேங்கர் தூக்கி வீசிடுறது. இயற்கை தெளிவா இருக்குது. அது போன லேட்டா அது போல தாமதமாகும். உடனே அவனை கொண்டு போடு, உடனே அவனை வந்து காப்பாத்தனுங்கிறதுக்காக உடம்பு என்ன பண்ணுது, நேரடியாக வயிற்று டக்குன்னு வெளியே எடுத்துருது. அப்ப இயற்கை இந்த உடம்பு எவ்வளவு துரிதமா செயல்படுது பாருங்க. இவனை காப்பாத்துறதுல ரொம்ப தெளிவா இருக்குது. யாரை காப்பாத்துறதுல? மனதை காப்பாற்றுவதில். அதாவது மனம்ங்கிற இடத்துல உயிர். மனம்ங்கிற இடத்துல என்னது? இந்த இடத்துல மனம்னு என்ன சொல்லுங்க? உயிர். உயிர். நீங்க மனம் வேறு உயிர் வேறுன்னு பேசக்கூடாது. சில நேரத்துல மனதை பத்தி பிரிச்சு பேசுவோம், அது வேற. ஆனால் 5 சேர்ந்ததுதான் மனம், இந்த 5 சேர்ந்ததுதான் உயிர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உயிரை 5 பிரிச்சு பேசுறோம், அல்லது மனதை 5 பிரிச்சு பேசுறோம். இது சின்ன வேறுபாடு தான். ஆக மனம் என்றாலே உயிர் தான் அர்த்தம். அப்ப மைண்ட் ஃபோர்ஸ்னாவே லைஃப் ஃபோர்ஸ்னு அர்த்தம். மைண்ட் ஃபோர்ஸ்னாவே லைஃப் ஃபோர்ஸ்னு பேரு. லைஃப் ஃபோர்ஸ்னா உயிர் ஆற்றல்னு பேரு. மைண்ட் ஃபோர்ஸ் ஆர் லைஃப் ஃபோர்ஸ். இப்போ விண்வெளியில 2 சக்தி இருக்குது. விண்வெளியில் பார்த்தீங்கன்னா ரப்பல்சன் அண்ட் வந்து அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ரப்பல்சன்னா விலகி போதல், அட்ராக்ஷனா இழுத்து பிடித்தல். உங்களுக்கு தெரியுது இல்லை? இப்போ பிசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. விலகி போதல், கவர்ந்து இழுத்தல். இது பேர் ஒன்றும் இல்லை, கிராவிட்டின்னு பேர். கிராவிட்டி, அட்ராக்ஷன் அண்ட் எலக்ட்ரானிக் ரப்பல்சன். ரப்பல்சன்னா விலகி போதல். அது விலகு விசைன்னு பேரு. மைய விலகு விசை, சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபெட்டல் ஃபோர்ஸ். மைய நோக்கு விசை, மைய விலகு. இதுதான் பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. இது இல்லாம எது நடக்காது.
மூணாவது ஃபோர்ஸ் வந்து மைண்ட் ஃபோர்ஸ் இருக்குது. இந்த இந்த விபச்சார முண்டங்களுக்கு, எது மேற்கு நாட்டு விபச்சார முண்டங்களுக்கு, ஊதாரி முண்டங்களுக்கு இது தெரியாது. இதை கண்டுபிடித்தவர் சித்தர்கள் தான். உடம்பு உயிரால் இயங்குகிறது கண்டுபிடிச்சாங்க. இதை வந்து விஞ்ஞான ரீதியா நிரூபிச்சவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். 1870-80 இந்தியாவில் மிகப்பெரிய விஞ்ஞானி. அவர் தான் உயிர் உண்டுன்னு கண்டுபிடிச்சார். தாவரங்களுக்கு உயிர் உண்டுன்னு கண்டுபிடிச்சு நிரூபிச்சாரு. அப்ப அவருக்கு அதாவது இங்கிலாந்துல இருக்க ராயல் சொசைட்டி, அதாவது ராயல் சொசைட்டினா மகாராணி சபை, அரச சபைன்னு சொல்லலாம். அரச சபை வந்து அவருக்கு என்ன பண்ணுது, சற்பட்டம் கொடுத்து கௌரவம் பண்ணியது. எந்த பட்டம்? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க, கேக்குது. சற்பட்டம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இங்கிலாந்து இருக்கிற மகாராணி ஒத்துக்கணும், அரசவை ஒத்துக்கணும். இங்கிலாந்து இருக்கிற அரசவை எல்லா விஞ்ஞானியும் அது அரசவையில் இருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி தமிழ் சங்கம் வச்சு நடத்துனாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லாமே இப்ப வந்தவனுக்குதான். அவளுக்கு அறிவே கிடையாது. 1600 ஒரு வெங்காயம் கிடையாது அந்த நாட்டுல. என்ன ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எப்போ 1000 ஆண்டு ஆச்சுங்கிறாங்க. என்ன எல்லாம் நம்மளை பார்த்து காப்பி அடிச்சவனுக்கு தான். இந்தியாவை பார்த்து தான் காப்பி அடிச்சானுங்க. பள்ளிக்கூடம் கூட அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் பழைய யூனிவர்சிட்டிங்கிறாங்க. அப்புறம் ஐரோப்பில் பார்த்தீங்கன்னா 300 ஆண்டு 400 ஆண்டுகள். அப்ப எல்லாம் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் மூத்தது. பள்ளிக்கூடமே இங்கிலாந்துல கிடையாது. இங்கிலாந்துல பள்ளிக்கூடமே கிடையாது. எல்லாம் 400 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி தான். நாம பல்கலைக்கழகம் தொடங்கியாச்சு, தமிழ் சங்கம் தொடங்கியாச்சு. தமிழ் சங்கம் இருக்கிறது வெள்ளக்கார முண்டங்களுக்கு தெரியாது. நம்ம தமிழ்ச்சங்கம், முதல் சங்கம் தமிழ் சங்கம் இருக்குது, 2வது தமிழ் சங்கம் இருக்குது, 3வது தமிழ் சங்கம் இருக்குது. வீதிகள் தோறும் குருகுல கல்வி இருந்தது. வீதிகள் தோறும் திண்ணைகள் தோறும் குருகுல கல்வி இருந்தது. திண்ணை பள்ளிக்கூடம் 1000 கணக்கில் நடந்துட்டு இருந்தது. அமெரிக்காவில, இங்கிலாந்தில் ஒரு புடலங்காயும் கிடையாது. என்னது, நம்மளை கூமுட்டை பண்றதுக்காகவே இங்க இருக்கிற அரசியல்வாதிகள், இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் பூரா, அது காங்கிரஸும் அப்படித்தான், இப்ப இருக்கிற பிஜேபியும் அப்படித்தான், திமுக எல்லாம் திருட்டு பயலுங்க, எல்லாமே திருட்டு பயன். கேட்டா இங்கிலீஷ் பிடிச்சே வெளிநாட்டுக்கு போலாங்க. இங்கிலீஷ் பிடிச்சி வெளிநாட்டுக்கு போய் என்னடா பண்ண போறீங்க? அப்படி ஒரு கதை போயிட்டு இருக்குது. இங்கிலீஷ் படிச்சு வெளிநாட்டுக்கு போல, வெளிநாட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்க? யாருக்கு கோபனம் கழுவ போறீங்க? வெள்ளைக்காரனும் கோபனம் கழுவுறது ஒன்ற வேலை. இங்கிலீஷ் படிச்சு வெள்ளைக்காரனும் கோபனம் கழுவலாங்கிறான். இது கேவலமான புத்தி. ரஷ்யக்காரன் ஒரு நாள் சொல்றது இல்ல. ரஷ்யக்காரன் ஹிந்தி படிச்சுட்டு இங்க வர போறது இல்ல. அமெரிக்காரன் தமிழ் படிச்சுட்டு இங்க வர போறது இல்ல. யாரும் அப்படி சொல்றது இல்ல. இங்கிலீஷ் படிச்சா வெள்ளைக்காரனு கோபனம் கழுவலாங்கிறான். அப்படிதான் இன்னைக்கு பேட்டியில ஓடிட்டு இருக்குது. நேற்று கூட மோடி என்னவோ வந்து ஏதோ ஒரு பாலத்தை திறந்து வச்சுட்டு போனாரு. எல்லாரும் தமிழ்ல கையெழுத்து போட்டு பழகடான்னு சொல்லிட்டு போறாரு. உண்மையாலுமே தமிழை எவனும் கையெழுத்து போடுறது இல்லை. நான் தான், என் பொண்ணும் தமிழ்ல கையெழுத்து போடும், பெரிய பொண்ணும் தமிழ்ல கையெழுத்து போடும், நானும் தமிழ்ல கையெழுத்து போடுறேன். தமிழ்ல கையெழுத்து போடுறது கூட பக்கு இல்லாத அளவுக்கு இந்த இங்கிலீஷ் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருச்சு. இங்கிலீஷுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. இங்கிலீஷ் படிச்சா வேலை வாய்ப்பு கிடைக்குது. அடிப்படை முட்டாள்தனம். உனக்கு அறிவும் திறமை இருந்தா மட்டும்தான் நீ வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடுமையா உழைக்கணும். அந்த வெள்ளைக்கார முண்டன் சொல்றது பூரா நீங்க கேட்கணும். 10 மணி நேரம் உழைனா உழைக்கணும். அந்த வெள்ளைக்கார முண்டங்கள் சொல்றது கேட்கறதுக்கு தான் இங்கிலீஷ் படிக்கிறான் தவிர அவன் நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு தான். அவன் சொல்றதே கேட்கறதுக்கு தான் இங்கிலீஷ் படிக்க சொல்றான். வெள்ளைக்கார முண்டங்களை சரி பண்றதுக்கு தான் உன்னை படிக்க சொல்றது. உனைய அறிவாளி ஆக்கிறக்கோ உன்னை முன்னேற்றத்துக்கு கிடையாது. வெள்ளைக்கார முண்டங்கள் பண்றது புரியுதான்னு பாருங்க. நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடத்துல இங்கிலீஷ் படிக்க வச்சிங்கன்னா, வெள்ளைக்காரனுக்கு கோமணம் கழுவுறதுக்கு தான் உங்க குழந்தைய படிக்க வைக்கிறீங்கன்னு அர்த்தம். வெள்ளைக்காரனுக்கு கோமணம் துவைச்சு போடுறது, ஜட்டி துவைச்சு போடுறதுக்காக உங்க குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்கன்னு அர்த்தம். தமிழ்ல ஒவ்வொரு குழந்தைகளும் தாய்மொழியில படிச்சா மானரோசம் வரும். ஒவ்வொரு குழந்தைகளையும் தாய்மொழியில படிக்க வச்சா மானரோசம். ஏன்னா தாயிட்டு இருந்தா ஒரு குழந்தை பாடம் கத்துக்குது. நீங்க மாட்டுக்கு காய் அடிக்கிற மாதிரி ஆங்கிலத்தை சொல்லி கொடுத்து அந்த குழந்தை நீங்க காய் அடிச்சு விட்டுறீங்க. அந்த குழந்தை தமிழும் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது, வெளிநாட்டுக்கும் போக முடியாது. ஒரு ஆங்கிலம் படிச்சவனும் வெளிநாட்டுக்கு போகவும் முடியாது. 100 மதிப்பெண் தமிழ் வாங்கிட்டா தமிழ்நாட்டு வேலை கிடைக்காது. 100 மதிப்பெண் ஆங்கிலத்துல மதிப்பெண் வேலை கிடைக்காது. திறமை இருக்கணும். என்ன திறமை? அவன் சொல்ற திறமை, எதிர்பார்க்கிற திறமை இருக்கணும். அப்பதான் அவன் சொல்ற எலும்பு துண்டு உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளைக்காரனோட எலும்பு துண்டு, வெள்ளைக்காரன் சொல்றதை கேட்கும்போது அந்த எலும்பு துண்டு கிடைக்கும்.
இதை நாய் கூட இந்த பழப்ப பழைக்கும். நத்தி படைக்கிறது ஒரு படைப்பான்னு கேளுங்க. சரியா? உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவு ஏற்படுகிறது. வாழ்க்கையில் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது. நம் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருக்க வேண்டும். உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம் உடல் நமது சொந்த டாக்டராக இருக்கிறது. இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது. இவற்றின் சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. உணவுடன் தேவையில்லாத பல பொருள்களையும் நாம் உடலுக்குள் திணிக்கின்றோம். இங்கதான் அந்த குழப்பம் வருது. இந்த விஷங்கள் சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது. கடுமையான விஷங்கள் உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ, கடுமையான விஷங்களை உடல் உடனடியாக இது நான் பேசுறது கேக்குதுங்களா நடராஜ்? ஐயா கேக்குதுங்க. மகேஸ்வரி. கேக்குதுங்க ஐயா. உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாக முடிந்தால் வெளியேற்றுகிறது. பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை போடுறான் பாருங்க. அதாவது விஷம் சேர்ந்துருது, அந்த உடம்பு முடிஞ்சே வெளியேற்றுது. முடியலன்னு என்னவா மாத்தும்? முடிஞ்சா வாந்தியில ஏற்றுது. வாந்தியாவும் பேதியாவும் இல்லைன்னா என்ன ஆகும்? சொல்லுங்க. உடம்புல விஷமா தங்கிடும். விஷமா செத்து போக வேண்டியதாங்க ஐயா. சிறுக 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 சித்திரவதை பண்ணி சிறுக 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 விஷமாயிடும். விஷமாகி உடனே கொல்லாம சிறுக சிறுக சித்திரவதை. வெரி அருமை 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 அருமை. சிறுக சிறுக சித்திரவதை பண்ணி, அப்படி பிராக்கெட் இந்த வார்த்தையை சேர்த்துங்க. சிறுக சிறுக சித்திரவதை சிறுக சிறுக அறிகுறியை காட்டி நம்ம பாடியில இருந்து வெளியேற்றதான் பாக்குது. அதாவது அந்த குற்றம் உள்ள உடம்புல சேர்த்துக்கிட்டு முடிஞ்சா அது உடனே இப்ப வாந்தியா, இப்ப நம்ம உடம்பு வந்து இப்ப சுத்தமா மாத்திட்டோம் அப்படின்னா உடனே வாந்தியா வந்துரும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், ஒரு நோய்க்கா அறிகுறி காட்டி அது நோயில இருந்து, நோயின்னா என்னது இப்ப எனக்கு புரியுது என்னன்னா, நோயின் மூலமாக நம்மளுடைய கிருமிகளை வெளியேற்றதான் அது ட்ரை பண்ணுது. இப்ப ஜுரமும் வருது, அந்த ஜுரம் வருது, அந்த கிருமிகளை வெளியே தள்ளுறதுக்கு பாக்குது. தும்மல் வருது, அந்த தும்மல் மூலியமாக உள்ளே இருக்கிற அந்த அசுத்தத்தை வெளியே தள்ளுது. அது நம்ம வந்து ஏதோ ஜுரமும் உடலுக்கு உபாதை நினைச்சுக்கிறோம். அது உபாதை கிடையாது. ஆக்சுவலி உபாதை கிடையாது. அருமை அருமை அருமை. நல்ல நல்ல புரிதல், நல்ல புரிதல். வெரி குட். நல்ல புரிதல். ரைட், சொல்லுங்க. உபாதைன்றது ஒண்ணு கிடையாது. உள்ள இருக்கிற நச்சு பொருளை வெளியே தள்ளுறதுக்கு அது பாடி முயற்சி செய்யுது. அதுக்கு அது வந்து நமக்கு சித்திரவதை மாதிரி நமக்கு தெரியுது. அப்ப ஸ்டார்டிங்க நம்ம அறிவோடு என்ன பண்ணிருக்கணும், அதை உள்ளேயே செலுத்திருக்க கூடாது. எவனாச்சும் இந்தியாவில இருக்கிற ஒரு முண்டங்களாவது, யோக முண்டங்களாவது எவனாச்சும் சொல்றாங்க பாருங்க. இந்தியாவில மட்டும் ஒரு 2 லட்சம் யோக முண்டங்கள் இருக்குது. இந்த யோக முண்டங்களாவது இதை தெளிவா சொல்றானான்னு பாருங்க. இவனுக்கு என்ன அறிவை தேடுறானுங்க? புண்ணாக்கு புடலங்க மனம்னு சொல்லிட்டு தேடுறானுங்க. ஒரு இளவும் சொல்லாம விட்டானுங்களே. நல்ல வேலை. அப்ப நோயின்றது ஒண்ணு கிடையாது. நோயின்னு ஒண்ணு கிடையாது. நோயின்னு ஒண்ணு கிடையாது. நீ திங்கறதா நோயா மாறுது. அதான் விஷயம். இங்க காலையில ஒருத்தர் கேட்டாரு. நான் சொன்னேன், ஒட்டுக்குடல் வந்து அப்பெண்டிக்ஸ், ஒட்டுக்குடல் அறுத்து எறிஞ்சிட்டா அது வேலை செய்யாதுமா? வேலை செய்யாது ஐயா. அதே போல இறப்பை வெட்டி எடுத்துட்டா பசி இருக்காது. இறப்பை வெட்டி எடுத்துட்டா பசி இருக்காது. ஆனா ஒட்டுக்குடல் வெட்டி எடுத்தாலும் சாக மாட்டாங்க, இறப்பையை வெட்டி எடுத்தாலும் சாக மாட்டாங்க. அப்ப உடம்பு தானாவே இயங்குது நான் சொன்னேன். அதாவது ஒட்டுக்குடல் அப்பெண்டிக்ஸ் வெட்டி எடுத்துருவாங்க, யாரும் சாக மாட்டாங்க. குடலை வெட்டி எடுத்துருவாங்க, சாக மாட்டாங்க. சிறுகுடல் வெட்டி எடுத்துருவாங்க, சாக மாட்டாங்க. அது போக இறப்பையே முழுமையை வெட்டி எடுத்துருவாங்க. என்னது? ஏங்க சாகிறது இல்ல? இறப்பை தான் நான் அவசியங்கிறீங்க. இறப்பையை தான் அப்புறம் தெரியறான். Stomach is not absolutely essential organ. Stomach is not absolutely an essential organ. அதுக்கு என்னங்க அர்த்தம்? Stomach is not absolutely an essential organ. உறுதியாகவும் நேரடியாகவும் ஸ்டமக் என்பது முக்கியமான பண்டமே அல்ல அப்படின்ட்டான். போட்டு பாருங்க. அது என்ன? ஏன் stomach is not absolutely an essential organ? அதாவது இறப்பை என்பது முதன்மையாகவோ அவசியமான பொருளே அல்ல. அக்கார்டிங் டு த அனாட்டமி, அக்கார்டிங் டு த கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன். அது எப்படின்னு கேட்டலாம், ஒரு வகையான சூழ்நிலை, ஒரு வகையான சூழல் வந்துருச்சு. இதுல இறப்பையில ஒரு கோளாறு வந்துருச்சு.
இறப்பையில ஒரு கோளாறு வந்துருச்சு, ஏதோ ஒன்று கோளாறு தீர்க்க முடியாது. இப்ப ஒரு அம்மா சொல்றாங்க எனக்கு அந்த ஏதோ செரிமானம் ஆக மாட்டேன்னு சொல்றாங்க. இப்படியே போனா குடல் புற்றுநோய் வந்துடும். இப்படியே போனா மகேஸ்வரி மகேஸ்வரி புற்றுநோய்ங்க ஐயா. புற்றுநோய் கூட வரலாம், என்ன இருக்குங்க வேணாலும் ஐயா, வரலாம். இருக்குங்க ஐயா. அதாவது ஆஹ் ரத்தம் அசுத்தமாயிடும். ரத்தம் அசுத்தமாயிடும். அப்படிதானே? ரத்தம் அசுத்தமாயிரும். அது போக நீ சாப்பிடுற உணவு இது கோழையா மாறி, கோழை இருக்குல்ல, கோழை சளியா மாறி இறப்பையில் இருக்கிற ஒரு சளி திரவம் இருக்குது, ஒரு சரி. சளி சவ்வு படலம் இருக்குது. அந்த சளி சவ்வு படத்தை இந்த சளி நாம திங்கிற சளி என்பது திங்கிற சளி 2 சளி இருக்குது உடம்புல புடிச்சு பார்க்கணும். நாம் திங்கிற உணவு சளி, அது போக ஏற்கனவே ஒரு சளி படலம் இருக்குது. அந்த சளி படத்துக்கும் இறப்பை சுவருக்கு இடையில இருக்கு, அதாவது ஒரு லேயர். உதாரணத்துக்கு ஒரு பிளாஸ்டிக் லேயர், ஒரு அட்டை படத்துக்கு பிளாஸ்டிக் போடுறோம் இல்லையா, அட்டை படத்துக்கு ஒரு அட்டைக்கு ஒரு கார்டுக்கு மேல என்ன, ஒரு கார்டுக்குள்ள என்ன பண்ற, மேல ஒரு லேயர் வச்சு என்ன பண்றீங்க, அதுக்கு பேரு ஃப்ரேம் பண்றீங்க. என்னது? லேமினேஷன். என்னது? லேமினேஷன். அந்த லேமினேஷன் எதுக்கு? உள்ளே இருக்கிற அந்த அட்டையை பாதிக்காம இருக்கிறது. தண்ணியில போட்டாலும் ஒண்ணாகாது. அந்த மாதிரி அந்த சளி திரை ஒண்ணு இருக்கும். அந்த சளி திரைக்கும் இறப்பைக்கும் அது பாதுகாப்பா இருக்கும். இது என்ன பண்ணுவோம்னா, சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, இட்லி, தோசை, பூரி, பொங்கல், காப்பி, டீ, கோழி, கருவாடு, மயிறு, மட்டை எல்லாம் சேர்ந்து அமிலமா மாறி அந்த சளி சவ்வைய ஓட்ட போட்டு போய் நேர இறப்பை சுவர்ல போய் மோதிரும். இறப்பை சுவர்ல மோதிட்டா மரணம் உறுதி. என்ன நான் சொல்றத திருப்பி சொல்லுங்க. மரணம் உறுதி. ஆஹ் மரணம் உறுதிங்க ஐயா. மரணம் உறுதி. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதா? அந்த இறப்பை சுவருக்கு நடுவுல ஒரு சளி அதுக்கு பேர் சளி மாதிரி, அது சளிதான், அது சளிப்படலம். அது உயிர் காக்கும் சளிப்படலம். அது என்னது? உயிர் காக்கும் சளிப்படலம். அதுக்கு பேரு லூப்ரிகேட்டிங் கிரீஸ் மாதிரி இருக்கும். லூப்ரிகேட்டிங் கிரீஸ் என்ன பண்ணுங்க, இப்ப கிரீஸ் மிஷினுக்கு போடுறீங்க, யாரு டிரைவர் இருக்காரு பாருங்க, நடராஜ், கிரீஸ் எதுக்குங்க போடுறீங்க சொல்லுங்க. உங்க ஒளி வாங்கிய இயக்குங்க, ஒளி வாங்கி இயக்கி பேசுங்க. மியூட் பண்ணிருக்கீங்க ஐயா, மியூட் பண்ணிருக்கீங்க. நடராஜ் ஐயா மியூட் பண்ணிருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. வரல. ஃப்ரீயா சுத்துறதுக்காக லூப்ரிகேஷன். லூப்ரிகேஷனுக்கு தமிழ்ல எப்படி சொல்லலாம்? உயவு எண்ணெய். சரி, இன்னும் கூட ஆழமா புரியுற மாதிரி, இன்னும் கூட உயவு எண்ணெய்னாலும் கூட சரிதான். இன்னும் சாதாரணமா எப்படி புரிய வைக்கலாம்? உராய்வை தடுப்பதற்கு, அதாவது 2 ஆப்ஜெக்டுக்கு இடையில ஒரு பிளக்சுவேஷனுக்கு உற்பத்தி பண்ணி அது அந்த உராய்வை தடுத்து பிளெக்சிபிளா ஸ்மூத் ரன்னிங்க்கு யூஸ் ஆகுது. இன்னொன்னு சொன்னா இன்னும் எளிமைப்படுத்தலாம், இன்னொன்னு சொல்லலாம். யார் சொல்ல முயற்சி பண்றீங்க சொல்லுங்க. தேய்மானத்தை குறைக்கலாம் ஐயா. அருமை, தேய்மானத்தை குறைக்கலாம். இன்னும் சொல்லலாம், நான் கரெக்டா இப்பதான் புத்தி வேலை செய்யுது எல்லாத்துக்குமே. இன்னும் எளிமைப்படுத்தலாம். இப்ப யார சொன்னீங்க? இன்னும் இருக்க சொல்லுங்க. இப்ப யார் சொன்னீங்க? கடைசியா சொன்னதாரு வலுவழுப்பு. அதாவது வலுவழுப்பு தான் இங்க முக்கியம். என்னது? வலுவழுப்பு. இப்ப அந்த இன்னைக்கு சாதாரண உணவு சாப்பிடுகின்ற பொழுது அமிலம் உற்பத்தி ஆகுது. நடுவுல அந்த வலுவழுப்பான சளித்திரவம் இருக்கு, வலுவழுப்பான சளித்திரவம். அந்த வலுப்புல என்ன பண்ணுதுன்னா, அது மேல தள்ளி விடும். இந்த வலுவழுப்பு வராதேன்னு தள்ளி விட்டுரும். அந்த உராய்வு பொருள் வந்துச்சுன்னா மேல தள்ளி விடுது. வலுவழுப்புனா அதை தள்ளி விட்டுரும். இந்த பக்கம் போகக்கூடாது, அதுக்கும் பாதிப்புகளும் தள்ளி விடும். இது ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கொடுக்குற பொருள் அமிலத்தின் அதிகமாச்சுன்னா இந்த பிரேக் பண்ணிடும். அதாவது அந்த ஆயிலவே வெளியெடுத்துரும். அந்த ஆயிலவே என்ன ஆயிரும், வெளியெடுத்து போய் நேர மெட்டல்ல மோத ஆரம்பிச்சிடும். அப்ப கிரீச்சு சூடாகி பாண்டி நின்று போயிடும். என்னது? அதுதான் அந்த எலும்பு கட்டக்கு முட்டக்கு சவுண்ட் எல்லாம். அதேதான் உங்களுக்கு ஏற்கனவே அதே கரெக்டா புடிச்சிட்டீங்க. அதே கட்டக்கு முட்டக்கு கிரீஸ் தீந்து போச்சுன்னா வண்டி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அப்படித்தான் குறிப்பிட்ட அளவுக்கு சேம்பர்ல, அந்த கேஸ்ட்ரிக் சேம்பர், அந்த பிஸ்டன் சேம்பர்ல குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இந்த லூப்ரிகேட்டிங் இல்லைன்னா இன்ஜின் ஜாம் ஆயிரும். என்ன ஆயிரும்? இன்ஜின் ஜாம் ஆயிரும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். கிரேன் வச்சு தான் தூக்கிட்டு போகணும். எதை வச்சு தூக்கிட்டு போகணும்? அதே மாதிரி உங்களை
ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போய் ஆப்ரேஷன்ல போட்ட வேண்டியது. அப்புறம் கடைசியில் மார்ச் வரல போட்டு புடந்த மார்ச் வரல போட்ட வேண்டியது. இதையாவது இல்லைங்க காப்பாற்றிடலாம். இங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஜவ்வை வந்து செப்பரேட்டா அது ஜெல்லுன்னு சொல்றாங்க. அந்த ஜெல்ல வந்து உடம்புல ஏத்துறாங்க. அந்த முட்டி பகுதியில அதை ஏத்துறாங்க. ஆ எக்ஸ்டர்னலா ஏத்துறாங்க. வயசான பிறகு பாத்தீங்கன்னா அந்த முட்டியில ம் அதுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் செலவு. ம் அது லைஃப் லாங் அதை அந்த ஜவ்வு குறைய குறைய மறுபடியும் ஏத்திக்கிட்டே இருக்கணும் ஜவ்வை. அது அப்ப ஏன் குறையுதுன்னு கேட்க வேண்டும். ஏன் குறையுது? ஏன் குறையுது? உடம்பு வெளியுது குறைய. ஏன் குறையுதுன்னா அந்த உடம்பு வேண்டாம் வேண்டாம் வெளிதல்லுது. என்னது? அது இருக்கிற வரைக்கும் பண்ணுது. அப்புறம் அது அது அந்நிய பொருளா மாறிடுது. எல்லா பொருளும் அந்நிய பொருள் தான். அந்த ஜவ்வு உள்ள ஒரு தடவை காசு போட்ட உண்டியல் அப்படியே தான் இருக்கு. ஒரு ரூபா ஒரு உண்டியல போட்டீங்கன்னா அந்த காசு 100 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கணும். இதே வெளியே போகுது. அதுதான் இந்த வெள்ளக்காரன் பண்ண தவறான ஆராய்ச்சி எல்லா நாட்டுகளையும் விபச்சார நாடுகளை மாத்தி விட்டுருச்சு. ஊதாரிகளா இருங்கடான்ட்டான். நேற்று ஒருத்தர் பேசினாரு, ஏதோ ஒரு மலேசியால இங்க பேசினாரு. கடுமையான பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. உங்களுக்கு கூட உங்களுக்கு தகவல் அனுப்பிச்சிருக்க மாதிரி ஒரு கடுமையான சிக்கல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு மலேசியா என்ன அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. உங்களுக்கு அனுப்பிச்சுனா இல்லையா? நீங்க பாத்துருப்பீங்க. சரிங்க, நான் பாக்குறேன், பேசுறேன், கால் பண்ணி பேசுறேன். ஆமா, அவன் மறுபடியும் பேசிட்டான். அவன் வேற ஏதோ செக்ஸுவல் மேட்டர்ல மாட்டிட்டான். நான் அந்த நாடு உருப்படாதுன்னு சொல்லிட்டேன். அந்த செக்ஸை நியாயப்படுத்துது. நான் சொன்னேன் அந்த நாடு உருப்படாதுன்னு. நான் ஏன்டா செக்ஸுங்கிறது என்ன? எவ்வளவு தூய்மையானது? அது இனப்பெருக்கத்தை அடிப்படையாக கொண்டது. அது வந்து ஒரு குழந்தைய ஒரு தகப்பனுடைய வேலை என்ன தெரியுமா? தான் உடலுறவு கொண்ட அந்த குழந்தையை வந்து அறிஞர்கள் சபையில் நிறுத்துவது அந்த செக்ஸனுடைய அடிப்படையே. செக்ஸ் ஏன் பண்றேன்னு தெரியுமா? உடலுறவு ஏன் கொள்றான்? நமக்கு ஒரு குழந்தை பிறக்குது, தகப்பன் என்ன பண்றான்? அறிஞர் சபையில் போய் நிறுத்துறதுதான் அது ஒரு தகப்பனோட வேலை. இந்த தகப்பன் போய் அந்த குழந்தை செக்ஸ் வைக்கலாமா? பண்ணிக்குட்டி தான் அந்த வேலையை பண்ணும். அந்த வேலை பண்றானுங்க சில நாடுகள்ல. அட மானங்கட்ட பொழப்புகளா! என்னடா நாடு, என்ன தேசம், என்ன இளவு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அது நோக்கம்தான் என்ன? செக்ஸோட நோக்கம்தான் என்ன? ஒரு இளவும் கிடையாது. மானம் போய் பன்னிக்குட்டி மாதிரி வாழ்றது ஒரு நாடான்னு கேட்டேன். எங்க நாட்டுல மரண தண்டனை உண்டுறான்னு சொன்னேன். எங்க நாட்டுல மரண தண்டனை உண்டு. சமீபத்துல பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தகப்பனே வந்து தன் மகளை வந்து பாலியல் பண்ணிட்டான். உடனே மகளிர் நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துச்சு. அதுதான் சரி. அவனால இருந்து என்ன பண்ண போறான்? எங்க நாட்டுல அந்த சட்டம் இல்லைங்கிற செருப்பாடு அந்த நாடு நாசமா போகும்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த நாடு நாசமா போகும்டா அப்படின்னு பாருங்களேன். அப்புறம் என்னதான் ஒழுக்கம் இருக்குது? அது நீதி நூல்களே கிடையாதுங்க. இந்தியாவில மட்டும்தான் எனக்கு நீதி நூல். எந்த நாட்டுல நீதி நூல் இருக்குது? சரிங்களா? சிந்திங்க, செயல்படுங்க. 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். 10:39 10:40 முடிச்சுக்கலாம். 1 நிமிஷம் முடிச்சுக்கலாம். சரி, இந்த விஷயங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை உடலில் சேர்ந்து விடுகின்றன. இவை பாருங்க, முக்கியமா கல்லீரல், கிட்னிகள், கணையம் ஆகியவற்றில் தங்கி அவற்றின் செயல்திறனை பாதிக்கின்றன. உணவை அடிக்கடி உண்ணுவது சீரண உறுப்புகளை அதிகமாக வேலையை வாங்க செய்கிறது. இதனால் உடல் தன்னிடம் சேரும் விஷத்தை பொருள்களை வெளியேற்றுவதில் தாமதம் ஏற்படுகிறது. அதாவது நீங்க வந்து அதுக்குதான் நான் சொல்றேன், ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் என்ன சாப்பிட தண்ணீரை மட்டும் அருந்துங்க. நீங்க சாப்பிட்ட விஷம் எல்லாம் அது வெளியே போயிருங்க. நீங்க என்ன பண்றீங்க? பாக்குறதெல்லாம் தின்னுட்டே இருக்குதா? இந்த அரசு ஊழியர்கள் மாதிரி தின்னுகிட்டே இருக்கிறது. அரசு ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க? தின்னுகிட்டே இருப்பானுங்க அரசு ஊழியர்கள். சம்பளம் சும்மா வருது இல்ல? வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய்யட்டும் சரி. காலையில 8 மணிக்கு காலையில் 7 மணிக்கு எந்திக்கும் பொழுது 1.5 லிட்டர் காப்பி குடிச்சுக்கிறான். அப்புறம் 8 இட்லி சாப்பிட்டுக்கிறான். வரும்பொழுது மறுபடியும் ஒரு காப்பி அடிச்சுக்கிறான். மறுபடியும் 10 மணிக்கு ஒரு காப்பி டீ அடிச்சுக்கிறான். மறுபடியும் 2 மணிக்கு ஒரு காப்பி டீ அடிச்சுக்கிறான். மறுபடியும் 1 மணிக்கு சோத்தை தின்னுக்கிறான். அப்புறம் மறுபடியும் 2 மணிக்கு, அப்புறம் 4 மணிக்கு, அப்புறம் 7 மணிக்கு, 9 மணிக்கு. அட பன்னிக்குட்டி மாதிரி தின்னுட்டே இருந்தேன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு எவனுக்காவது நோய் இல்லாம இருக்கான்னு பாருங்க. அத்தனை பேரும் சக்கரை நோயாளிகள், சக்கரை பயல்களா மாறிட்டாங்க. என்ன பயில மாறிட்டு ஊத்த பயிர்கள், சக்கரை பயிர்களா மாறி நாசமா போயிட்டு இருக்குது உடம்பு. இப்போ இவனுங்களை எப்படி திருத்த போறீங்க? இவனுங்களை ஏன் நல்லா திங்க ஆரோக்கியம் வர வேண்டியதானுங்க? பெட்ரோல் போட வண்டி ஓட வேண்டியதானே? நிலக்கரி அள்ளி வீசிட்டே இருப்பாங்க. இன்ஜின் போயிட்டே இருக்கும், ஜிக்கு போயிட்டே இருக்கும். அந்த கறி கூட மொத்தமா வீச மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இருப்பான். மொத்தமா போட்டேன்னு இன்ஜின் நின்று போயிடும். அப்படித்தானுங்க டிரைவர்? ஆமாங்க ஐயா. அந்த டிராப்பா போயிட்டே இருக்கணும். இந்த டிராப் ஃபயர் ஆகணும், நெக்ஸ்ட் ஃபயர் ஆகணும், நெக்ஸ்ட் ஃபயர் எக்ஸாஸ்ட் வரணும், அந்த கேஸ் ரிலீஸ் ஆகணும். அதுக்கு கூட கணக்கு இருக்குது. இந்த பன்னிக்குட்டி முண்டங்களுக்கு கணக்கே கிடையாது. சும்மா போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான்.
காட்டு மிராண்டி. அப்புறம் இவனெல்லாம் இல்ல அப்படி அன்னைக்கு கூட நானு ஒண்ணு சொன்னீங்க, அந்த கரி இன்ஜினை வச்சுதான் அந்த கலோரி பர்ன்னு சொன்னீங்க. ஆமா சோ அப்ப அது அது ஒர்க் பண்ற சிஸ்டம் வேற, நம்மளோட சிஸ்டம் வேற இல்லையா? அப்ப நீங்க ஆமா இதுதான் சொன்னீங்க. ஆமா ம். அது அந்த சிஸ்டத்தை கணக்கு போட்டு நம்மள கணக்கு இந்த பன்னிக்குட்டி விபச்சார பன்னிக்குட்டி பிரிட்டிஷ் பன்னிக்குட்டி அது நம்மளும் ஒண்ணுட்டான். டே அது எப்படா நீ கண்டுபிடிச்ச அது செயற்கை இன்ஜின், அது எப்படி இயற்கை இன்ஜின் ஒத்து போகும்? அதையும் கெடுத்து கலோரி வேல்யூ போட்டான். சாராயத்துக்கு தான் அதுவும் தப்பு தப்பா கணக்கு போட்டு நாசம் பண்ணி இவ்வளவு விட்டாங்க. கிலோமீட்டர் ரன்னிங் ஜாகிங் போனா இவ்வளவு கலோரி பர்ன் ஆகுது அப்படின்னு ஆ சொல்றாங்க இல்லையா? அப்ப அதுக்கு என்ன ஆமா சொல்றீங்க நீங்க? அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அது அது கலோரி ஆகுறது இல்ல, உடம்பு டாக்ஸினா மாறும். யாரு கடுமையான வேலை செய்யறாங்களோ உடம்பு நச்சுத்தன்மையா மாறிடும், சிறுநீர் மஞ்சளா போகும், உடம்பு அசுத்தமா மாறிடும், வெப்பமாயி சாவு கொண்டே விட்டுரும். யாரு உடற்பயிற்சி பண்ணா அவன் சீக்கிரம் கிளவன் அப்போ ஆயிடுவான். அப்ப இந்த ரன்னிங் ஜாகிங் போறவங்கள நீங்க என்ன சொல்றீங்க? ஜாகிங் போறவங்கள ரன்னிங் முட்டாளு போறவங்கள முட்டாளுங்க, நம்பர் ஒன் முட்டாளுங்க, அறிவே இல்லாத ஜென்மங்கள் உலகத்துல. இன்னும் அதை இந்த கொஞ்சம் உடற்பயிற்சி இன்னும் செய்யறவன் அறிவே இல்லாத ஜென்மங்கள் அர்த்தம். உடற்பயிற்சி செய்யறவன் நான் உடற்பயிற்சி பண்றேன், நான் உடற்பயிற்சி பண்ணி 25 வருஷம் உடற்பயிற்சி பண்ணி 30 வருஷம் ஆச்சு. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆசனம் போட்டு இது முட்டாள்தனம் பண்றது. ஆசனம் போடுறவன் முட்டாள்னே போர்டு போட்டேன். ஆசனம் பண்றவன் முட்டாள்றான்னு சொல்லி ஒரு 50 ஆசனம் போட்டுட்டு ஒவ்வொரு ஆசனம் கீழே விளக்கம் சொன்னேன். தேர் இஸ் நோ கனெக்ஷன் பிட்வீன் ஹெல்த் அண்ட் ஆசனம் போட்டு பல்வேறு ஆசன படத்தை போட்டு கீழே போட்டேன். தண்ணியில மிதக்கிற மாதிரி, தண்ணியில ஆசனம் போடுற மாதிரி, தண்ணியில மேந்துட்டு கிணத்துல மேந்த ஆத்துல மேந்த எல்லாத்தையும் போட்டு விதவிதமா ஆசனம் போட்டு இந்த ஆசனத்துக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மதம் இல்லை. ஜீரண நீரை யார் நிறுத்தி பழகுகிறார்களோ, பசித்தாகத்தை யார் கட்டுப்படுத்தி பழகுறாங்களோ அதுதான் ஆரோக்கியம். இது முட்டாள்கள் செய்யற வேலையை நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு கூட ஒண்ணு வேணா போடுறேன், பழைய போட்டோ எடுத்து வேணா போட்டு விடுறேன். ஐயா இப்போ நீங்க ஸ்பீடா போயிட்டீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா, ஏன் ரன்னிங் போகும்போதோ ஜாகிங் போகும்போதோ அது குற்றம் நீங்க சொல்றீங்க? இன்னும் ஏன்னா ஃப்ரீ ரெடிக்கல் ஃபார்ம் ஆகும். அப்ப என்ன கேட்டீங்கன்னா, இந்த ரன்னிங் போகும்பொழுது வேகமா போறப்ப இந்த பாடி ஹீட் டெம்பரேச்சர் ஆகும். அது வெயில்ல போறப்ப இன்னும் நிறைய வேலை செய்யும். அப்ப என்ன ஃப்ரீ ரெடிக்கல் சொல்லக்கூடிய விஷம், பசி இருக்கு இல்லையா, பசிங்கிற விஷ நீர் அதிகமாகி உள்ள இருக்கிற செல்லை டேமேஜ் பண்ணிடும். அதாவது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, நிலக்கரிக்கு பசி கிடையாது, நிலக்கரி இன்ஜினுக்கு பசி கிடையாது. நமக்கு வந்து டாக்ஸின் இருக்குது. நிலக்கரிக்கு உயிர் கிடையாது, நிலக்கரிக்கு பகுத்தறிவு கிடையாது, நிலக்கரி உயிர் இன்ஜின் கிடையாது, அதுக்கு பசிங்கிறது ஒண்ணு கிடையாது. புரியுதா? ஆனால் மனிதனுக்கு ஏதாவது தவறா சிந்திச்சா அந்த விஷம் உண்டாகும். தவறா சிந்திச்சா விஷம் உண்டாகும், மனச்சோறு ஏற்பட விஷம் உண்டாகும், மகிழ்ச்சியா இருந்த விஷம் உண்டாகும், சோகமா இருந்த விஷம் உண்டாகும், இப்படி பல்வேறு வகை விஷம் உண்டாகும். ஓடுகின்றப்ப விஷம் உண்டாகும், வெயில்ல திரிகின்றப்ப விஷம் உண்டாகும், சன்லைட் ஹெவியா பண்றப்ப விஷம் உண்டாகும், கடினமான உழைப்பு செய்யறப்ப விஷம் உண்டாகும். அது பேரு ஃப்ரீ ரெடிக்கல்னு பேரு. என்னது? ஃப்ரீ ரேடிக்கல். அப்ப அந்த ஃப்ரீ ரெடிக்கல் என்னமா மாறி செல்லை டேமேஜ் பண்ணி சாப்பிடுச்சு. அதனால எக்ஸசைஸ் பண்றப்ப நிறைய பேர் செத்து போயிருவாங்க. ஏன்னா இப்ப நிறைய பேர் தவறான ஒரு, எஸ்பெஷலி இந்த வெயிட் லிஃப்டிங், ஹெவி வெயிட் லிஃப்டிங், பாடியை பில்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தவறுகள் நடக்குது இல்லையா? இப்ப அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அது முட்டாள்தனமானது, உடம்பு சுத்தப்படுத்த வேண்டும், அதெல்லாம் தேவையில்லை. முட்டாளுகள்னு அர்த்தம். வெயிட் லிஃப்ட் பண்ற முட்டாளு, ரெடி போற முட்டாளு. ஆனா அவன் பாரு தொப்பையை போட்டுட்டு உட்காந்துருக்கானுங்க. வருஷ கணக்கே நடக்கிறான், தொப்பை குறைய மாட்டேங்குது. வருஷ கணக்கே நடக்கிறான், தொப்பை குறைய மாட்டேங்குது. வெளியே பாக்குறதுக்கு அவங்க வந்து ஒரு மாதிரியான ஹெல்த்தியா இருக்கிற மாதிரி ஒரு மாயை, இப்ப ஒரு பிம்பம் உருவாகுது இல்லையா? அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது கெட்டு போன பொருள் அப்படித்தான் தெரியும். இப்ப அழுகி போன கெட்டு போன பால் வந்து கெட்டு போன பால் புற புளிச்சு மேல வரும். கெட்டு போன மாவு புரிச்சு புறப்புன்னு மேல வரும். அந்த கெட்டு போன மாவு பார்க்கறதுக்கு பெருசா இருக்கிற மாதிரி தெரியும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கிற மாதிரி தெரியும், பார்க்கறதுக்கு ஆரோக்கியமா இருக்குன்னு தெரியும். ஆனா உள்ள அழுகி போச்சு, கெட்டு போச்சு, சாக போறான்னு அர்த்தம். அப்ப அந்த வெயிட் லிஃப்ட்ல சாம்பியன் பண்ணும்போது அப்படி இந்த ஆர்ம்ஸை காட்டிட்டு வந்து நிக்கிறது, ஃபுல்லா அந்த பாடியை முறுக்கி இப்படி டைட் பண்ணி காட்டுறது, அந்த மசில்ஸ் எல்லாம் நாங்க ஆரோக்கியமா இருக்கோம்னு சொல்றது, அப்ப அதெல்லாம் ஆரோக்கியம் கிடையாது. அவன் ஆரோக்கியமே கிடையாது. எல்லாம் ஸ்டீராய்டு பாடி, அத்தனை ஸ்டீராய்டு பாடி, விஷ பாடி, அத்தனை கொழுப்பை வந்து திரட்டி காட்டுறான். தின்னு 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 ஸ்டீராய்டு எடுக்காமயே அந்த மாதிரி மசில் வர்றதெல்லாம் கூட குற்றம் தான். குற்றம் தான், குற்றம் தான். அது எதுக்குன்னு கேட்கறான். உடலை எதுக்கு காட்டணும்? அறிவை காட்டுறதுக்கு உடலை காட்டிட்டு இருக்கிற காட்டு முண்டங்கள். ஏண்டா அறிவை காட்டினா உலகம் முன்னேறும், உடம்பை காட்டி எது? உடம்பை அழுகி போக கிட்ட போய் பாருங்க, பொணவாடை அடிக்கும். அவன் கிட்ட போய் பாருங்க, இந்த பாடி பில்டர் கிட்ட போய் அவன் வேர் வேர்த்து மோந்து பாருங்க, பிணவாடை அடிக்கும். என்னது? அது தண்ணி கூட குடிக்க கூட சொல்லிடுறாங்களையா? தண்ணி கூட குடிக்காம, தண்ணி கூட சாவரக்கே வழி சொல்றான். அதே பாடி பில்டர் சாவரக்கே வழி சொல்றான். எந்த விலங்கு எந்த புலி எக்ஸசைஸ் பண்ணுது?
எந்த ஆடு எக்ஸசைஸ் பண்ணுது, எந்த மாடு எக்ஸசைஸ் பண்ணுது, அது ஓடுது 100 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. நீ போட பரதேசி அவங்களோட போம் பார்க்கலாம் ஐயா மூச்சு பிடி அதாங்க சேர்த்து 15 முட்டை சாப்பிட்டுட்டு அது மாதிரி ஓடுறதுங்க ஐயா. உடனே மரணம் தான் வரும். 15 முட்டை சாப்பிட்டீங்கன்னா அப்பவே ஹார்ட் அட்டாக். ஆமா அப்படி சாப்பிட்டுட்டு நான் பில்டர், நான் பாடி பில்டரா இருக்கேன், 15 முட்டை காலையில இறைச்சி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பாடி சரி, நல்லா இருக்கு. 15 முட்டைக்கு எங்க திருட போறியா? சும்மா வருதா அந்த 15 முட்டை? அந்த முட்டை எங்க இருந்து வருதுடா? அப்ப நீ யாருக்கு பிச்சை எடுக்கிற? எதுக்காக பிச்சை? அப்படி தின்னு எத்தனை பேர் உயிர் வாழ்ந்துருக்கிறீங்க? இங்க ஒரு 60 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வாங்க. அந்த மாதிரி 15 முட்டை தின்னுட்டு 60 வயசு வரைக்கும் நீ குறைஞ்சபட்சம் ஆஸ்பத்திரிக்கு பார்க்காம வாழ்றா பார்க்கல. நீ ஒழுங்கா வெளிக்கு போகமா? நீ ஒழுங்கா வெளிக்கு போவியா? 15 முட்டை தின்னா ஒழுங்கா வெளிக்கு போவியா? ஒழுங்கா உடலுறவு கொள்விய முதல்ல. அதுக்கே தகுதியற்றவன் நீ. அதாவது பிறவி நோக்கமே உடலுறவு தான். பிறவி நோக்கம் பசிதான். அதுக்கே தகுதியற்ற லாய்க்கிட்ட நாட நீ மாறிட்டு. நீ யாரு ஹெவி வெயிட் சாமியம் பண்றவனு பூரா கீழ் இருக்கிற குறிப்புற மேலேறி உடம்புல ஒட்டிக்க. அவனால என்ன பண்ண முடியாதுன்னா உடலுறவே பண்ண முடியாது. குழந்தை பேரே அவனுக்கு கிடையாது. என்ன பேரே கிடையாது. நீங்க பேசுறது வந்து பாத்தீங்கன்னா மிகவும் கடுமையான விமர்சனம். இதெல்லாம் வந்து கடுமையான விமர்சனம். இது ஏற்றுக்கொள்றதுக்கு உலகம் வந்து இப்ப தயாரா இருக்கணும்ன்றதை விட நிஜமாலே என்ன நடக்குது இப்ப எனக்கு பேசுறதுல பாக்கல. நான் அந்த பாயிண்ட் வந்து வெயிட் லிஃப்ட் எடுக்கும் போதோ, ரன்னிங் போகும்போதோ, ஜாகிங் போகும்போதோ என்ன தவறு ஏற்படுது அப்படின்றதான் நான் உன்னிப்பா கவனிக்கும். ஏன்னா இப்ப நான் மத்தவங்களுக்கு விஷம் உற்பத்தி ஆகுது. உணவு விஷம். முதல்ல உணவே விஷம். உணவே விஷம். உணவு விஷம் புரியுது. பட் ஆனா எக்ஸசைஸ் எப்படி விஷமா மாறுது, அது எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது? அப்ப செஞ்சு பாருங்க. வா, கேள்வி கேட்காதுங்க, செஞ்சு பாருங்க. மயக்கம் போட்டு கீழே விழுங்க. அப்ப நான் சொல்றேன். இல்ல அது தெரியுதுங்கயா. என்ன நடக்குது நம்மளுடைய உடல்ல, என்ன வேதியியல் மாற்றம் நடக்குது? அதுதான் விஷம் உற்பத்தி ஆகுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிற விஷம் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றேன்னா இல்லையா? ஓகே ஓகே ஓகே. ஃப்ரீ ரேடிக்கல்ங்கிற விஷம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா நீங்க கேள்வி கேட்டுதான் இருக்கிறீங்க. மலை மேல ஏறி போய் நல்ல 10 முட்டை நீட்டு மலை மேல ஏறி போய் மரணம் போட்டு ஹார்ட் அட்டாக் செத்தீங்கன்னா தான் புரியும். 15 முட்டை சாப்பிட்டு மலை மேல ஏறுங்க. ஏறப்ப பாதியோட உயிர் போயிடும். ரொம்ப நல்லது. இனி எனக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்ச மாதிரி இருக்கேன். திருலோகச்சந்தர் முட்டை சாப்பிட்டு மலை ஏறினாரு, செத்து போயிட்டாரா? வெரி குட். பண்ணு நான் சொல்றது ப்ரூவ் பண்ணிட்டாரு. ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன். அது புரியுது எனக்கு. அந்த பாயிண்ட் புரியுது. ஒண்ணு வேண்டாங்க. வயிறு நிறைய தின்னு ஓட்டு. வயிறு நிறைய ஃபுல்லா தின்னு ஓட்டு 1000 பறிக்கட்டு ஏற சொல்லுங்க பாக்கலாம். அப்பவே ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுவான். அது தெரியுதுங்கய்யா. நம்ம வந்து சாப்பிடாம இருக்கும் பொழுது, ஏன்னா இல்ல இப்ப நான் லாஸ்ட் டைம் போகும்போது கிரிவலம் போனேன். அதுக்கு முன்னாடி வந்து பாடி வந்து 95 kgs இருந்தது இல்லையா? அப்ப போகும்போது என்னால நடக்கவே முடியல. மூச்சு இறைச்சது. உட்கார்ந்து ஒரு 4-5 இடத்துல உட்கார்ந்தேன். ஆனா லாஸ்ட் டைம் போகும்போது பாத்தீங்கன்னா இப்ப நவம்பர் போயிருந்தேன் இல்லையா? அப்ப ஆல்ரெடி நம்ம உணவு பயிற்சியில நான் இருந்தேன் நானு. அப்ப பாத்தீங்கன்னா உடம்பு இழைச்சிருந்தேன் ஆல்மோஸ்ட். அப்ப பாத்தீங்கன்னா கேஷுவலா போயிட்டு நான் எங்கேயும் உட்கார கூட கிடையாது. ஏங்க அதெல்லாம் விட்டுருங்க. நீங்களாம் விட்டுருங்க. இப்ப சமீபத்துல கர்நாடகா சேர்ந்த ஒரு பெரிய பணக்கார ஒரு சினிமா கூத்தாடி எக்ஸசைஸ் பண்ண போற டபக்குன்னு சேர்த்து போயிட்டான். அப்புறம் என்னடா வெங்காயம்? இப்ப ஆமாங்கிறாரு. ஏன் சாகாம இருக்க வேண்டியது? அந்த முட்டை சாகாம இருக்க வேண்டியதானே? இந்த மாதிரி பல முட்டைகள் அப்படிதான் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல முட்டைகள். அது மட்டும் நிறைய பேர் வெயிட் தூக்குறேன்னு போய் அந்த மாதிரி செத்தவங்க நிறைய பேர் ரெக்கார்டே ஆயிருக்குங்க ஐயா. அது மட்டும் இல்ல மூட்டும் வேலை செய்யாது, முழங்கால் வேலை செய்யாது. எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் பெயின், ரொமாட்டிக் பெயின், எல்லாரும் புடலங்கா வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் எல்லா வலியும் தண்டனை அனுபவிக்கிறானுங்க. என்னது தண்டனை? போன மாசம் இல்லைங்க ஐயா, சென்னையில பாடி அந்த ஜிம் வச்சு நடத்துற ஓனருங்க ஐயா. ஓனர் வந்துட்டு எல்லாருக்கும் டீச் பண்ணினே இருக்காருங்க ஐயா. டீச் பண்ணி முடிச்சதும் அவர் வந்துட்டு எல்லா மாணவரையும் அனுப்பிச்சுட்டு இவர் 1 மணி நேரம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போவாருங்களா ஐயா. எல்லா மாணவரும் உள்ள வெளியில. இது நல்ல போன மாசம் எல்லாருக்குமே இஷ்யூ ஆச்சுங்க ஐயா. இது வந்து அவர் 1 மணி நேரம் மாணவர்லாம் அனுப்பிச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு. பண்ணிட்டு பாத்ரூம் போயிருக்காரு. அங்கேயே செத்து போயிருக்காருங்க ஐயா. அதுதான் பாருங்க. முஸ்லீம். அவர் வந்து முஸ்லீம்ங்க ஐயா. முஸ்லீம்ங்க ஐயா. ஆமா நல்லா பிரியாணி முட்டை கிட்ட விட்டு தள்ளுறது, பாடி எல்லாருக்கும் டீச் பண்றது. அது வந்து நல்ல பெரிய வருமானமாவே கொண்டு வந்திருக்காரு சென்னையில. அவர் இறந்தே போயிட்டாருங்க. பணம் சம்பாரிச்சாரு ரைட். ஆனா ஆரோக்கியத்தை சம்பாதிக்காம போயிட்டாரு. இப்ப அவர் கடவுள் அவருக்கு ஆசி வழங்கல. கடவுள் அவருக்கு போந்துற சாமி
நாட்டை கெடுத்தது போதுன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு வச்சிருது. இருந்தா நிறைய பேர்த்து நீ கொண்டு போடுவே, நீ முதல் கிளம்படா இருந்துச்சு. இயற்கைக்கு அந்த ஆண்டவனுக்கு ரொம்ப கருணை வந்துருச்சு. நீ இருந்தே நிறைய பேர்த்து கொண்டு போடுவே, நீ முதல்ல கிளம்புன்னு அது கிளப்பி விட்டுருச்சு. வாத்தியாரை கொண்டு போட்டா மாணவனை காப்பாற்றலாம் இல்லையே. கரெக்டா இயற்கை என்ன பண்ணது, வாத்தியாரை கொண்டு போடுச்சு. வாத்தியாரை கொண்டு காட்டி இனிமேல் அவன் போக மாட்டான், எவனும் போக மாட்டான்ல. இனிமேல் வாத்தியாரே செத்து போயிட்டாரு. உடனே ஐயோ வாத்தியாரே போயிட்டாரு. என்னது அவருக்கு அப்ப உண்மை தெரியல தானங்க ஐயா, விஷயம் தெரியல தானங்க ஐயா, தெரியாம தானங்க ஐயா அவர் இந்த மாதிரி உண்மை தெரியாம பேர் விட்டாளுங்க. உண்மை உணராத எனக்கு நான் வந்து இனியன் ஐயாவை பார்த்துட்டேன், எனக்கு உண்மை தெரியுது. இப்ப இனியன் ஐயா யாரும் தெரியாம எவ்வளவு பல பேர் இருக்காங்க இல்லைங்க ஐயா. அப்ப இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது தானே. அது காரணம் பிசாசு என்ன பண்ணும்னா என்னை காட்ட விடாது. பிசாசு இருக்க என்னை காட்ட விடாது. பிசாசு இருந்து விளங்கியவன் மட்டும் என்னை புரிந்து கொள்ள முடியும். பிசாசு அவனை காட்ட விடாது. பிசாசு சக்தி இருக்க, அந்த பிசாசு அவனை காட்ட விடாது. ஆகாரம் திங்கிறவனுக்கு ஆகாரம் திங்கிறவன் ஒருங்க ஆகாரம் திங்கிறப்பா, ஆகாரம் திங்கிறதா வேண்டாமங்கிற பிரச்சனையே. இப்ப நான் கூட ஆகாரம் திம்பேன், அது வேற. ஆனால் ஆகாரத்திலே இந்த மனம், அந்த ஆகாரம் என்பது எங்க வருதுன்னா மனதுல வருது. மனம் 5 வருது, அவங்களுக்கு தெரியாதுல பாவம். அவன் நம்புற பக்தி மார்க்கத்துல சொல்றது இல்ல. இப்ப எல்லாரும் ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்துல இருப்பாங்க. எல்லா மக்களும் பக்தி மார்க்கத்தை ஏதோ ஒரு பக்தி மார்க்கத்தை பின்பற்றுவாங்க, அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. அந்த பக்தி மார்க்கத்துக்கான விளக்கமே இல்லையே. ஆனா எல்லா பக்தி மார்க்கும் ஒண்ணு வேற சொல்லுது. எல்லா பக்தி மார்க்கும் உண்ணா நுண்பம் மட்டும் மறைமுகமா சொல்லுது. எல்லா பக்தி மார்க்கும் ஏன் உண்ணா நுண்பம் சொல்றீங்க? அது ஒரு அறிவியலா ஃபுல்லா இல்ல. எதுலயுமே பாத்தீங்கன்னா அது ஒரு முழுக்க ஒரு யோக முறையாகவோ எதுக்கு சரி அது ரைட்டு. உணவு திங்கணும், எதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும், இலக்கு என்ன, எதுக்கு திங்கணும், எதுக்கு உடற்பயிற்சி பண்ணணும்? அப்படி உடற்பயிற்சி பண்ணணும் ஏங்க 100 ஆண்டு உயிர் வாழல? ஆசனம் பண்றவனே ஆசனம் பண்றவனே சேர்த்துப்போம். ஆசனம் சாதாரண ஆசனம் பண்றவனே மூட்டு வலிக்கு ஆபரேஷன் பண்ணிருக்க ஒருத்தன், இந்தியாவில புகழ்பெற்ற ஆளு. அது என்னமோ பதஞ்சலியா என்னமோ ஒருத்தன், அவனுக்கு 2 மூட்டும் போயிடுது. என்னது அவன் ஆளவே இப்ப காணும். ஆசன ஆண்டியப்பன் ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கே ஆசன ஆண்டியப்பன் ஒருத்தர் இருந்தாரு சொன்னாங்க. ஆசன ஆண்டியப்பன் ஒருத்தர் இருந்தாரு, ஆசனம் போட்டு அப்புறம் என்ன, அப்ப என்னடா கிறகம் பிடிச்சாலும் ஏடா ஆசனம் போட்டாலும் மூட்டு வலி வருது, வேட்ல அப்புறம் வலிக்காக தான் சென்றீங்க. அப்ப எதற்காக ஆசனம் போட்டீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்க பைத்தியம் பண்ணுவ, எல்லாரும் பைத்தியமாக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸசைஸ் பண்றவனும் மூட்டு வலி முழங்கால் சேர்த்து போறான், ஆசனம் பண்றவன் மூட்டு வலி. அப்ப பணஞ்சம்பா இருக்கிறதுக்கு ஒரு வழின்னு சொல்லுங்க, அப்படித்தானே? சரிங்க. அப்ப இந்த கேம்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் என்ன சொல்றது, கிரிக்கெட்டு, அப்புறம் இந்த வாலிபாலு, ஃபுட்பாலு இதெல்லாம் விளையாடுறவங்கள நம்ம என்ன, இதெல்லாம் சூதாட்டம் தான், சூதாட்டம். கரெக்டா சொன்னாரு. இது வந்து ஆக்சுவலா எல்லாமே பினான்சியல் பேஸ்டு. இதெல்லாமே வந்து மக்களை வந்து கவர்ந்து இழுத்து காசு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு அவன் ஜாலியா என்ஜாய் பண்றதுன்னு. இது வந்து உடலினுடைய ஆரோக்கியத்துக்கும் அந்த நடத்தக்கூடிய இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஐயா சொன்னது 100% கரெக்ட். சூதாட்டம் தான், கேம்பிளிங் சூதாட்டம். பணம் சுரண்டல் தாங்க அது. எல்லாருக்கும் இருக்க பணத்தை சுரண்டி அது ஒரு பெரிய விஷயம். சரிங்க ஐயா, சந்திப்பா 2 மணிக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி. 2 மணிக்கு. நன்றி.